கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். परमेश्वर के वचन की ओर जाने वाले हैं. நம்ம மத்தியிலே கர்த்தருடைய தாசன் கடந்து வந்திருக்கிறார்கள். हमारे बीच में परमेश्वर के दास जी आए हैं. 3 நாட்கள் நம் நடுவிலே இருப்பார்கள். 3 दिन हमारे बीच में रहेंगे. ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு இந்த 3 நாட்களிலே நாம் பரிசுத்தம் அடைந்து கொள்வோம். परमेश्वर के लोग हम वचन को सुनकर इन 3 दिनों में पवित्र होंगे. கர்த்தருடைய தாசரை வரவேற்கும்படியாக परमेश्वर के दास को स्वागत करने के रूप में ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்தி बजाकर परमेश्वर को धन्यवाद कहने के रूप में उनकी स्वागत करेंगे. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो. உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாகவும் आपके बीच में आकर संदेश देने के लिए परमेश्वर ने दिया हुआ मौका के लिए धन्यवाद. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் परमेश्वर के नाम को महिमा करने के लिए தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். परमेश्वर ने दिया हुआ इस अच्छा मौका के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ. இந்த 3 நாட்களும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்து நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறோம். इस 3 दिन की मंडली में भी परमेश्वर के चरण स्थान में बैठकर हम अपने आप को पवित्र करने वाले हैं. நாம் பங்கெடுக்க போகிற பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்த போகிறோம். हम जो प्रभु भोज में भाग लेने वाले हैं उसके लिए हम अपने आप को योग्य कर लेना है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. இப்பொழுதும் நாம் சிந்திக்கும்படியாக अब भी हम ध्यान करने के लिए ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். ரோமர் रोमियों की पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 11-12 11 से लेकर 15 तक. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பரிசுத்த பவுல் சபைக்கு சொல்லுகிறார். यहाँ पर पिता अब्राहम के जीवन में जो हुआ उसे पवित्र पौलुस यहाँ पर दर्शाता है. ஆபிரகாம் நம்முடைய திருச்சபைக்கு தகப்பன். हमारा अब्राहम जो है हमारी भवन कलिसिया का पिता है. அவர் 3 கூட்டத்துக்கு தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. वो लिखा गया है कि सारे जगत का पिता विश्वास का पिता है. ஒன்று இஸ்ரவேலருக்கு அவர் தகப்பன். एक तो वो इजरायलियों का पिता है. இரண்டாவது இஸ்மவேலருக்கு அவர் தகப்பன். दूसरा वो इस्माइलों का पिता है. மூன்றாவது கிறிஸ்தவர்களுக்கு தகப்பன். तीसरा वो मसीह लोगों का पिता है. இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் மாம்சத்தின்படி உள்ள சந்ததிகள். इजराइल और इस्माइल ये दोनों शारीरिक लोग हैं. நாம் ஆவியின்படி உள்ள சந்ததி. हम आत्मिक संतान हैं. அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. अब्राहम ईसाक याकूब के साथ वादा किया गया. அவர் சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லாமல் उनकी संतान को वाचा नहीं, சந்ததி என்று ஒருவனை குறித்தல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा गया कि संतान एक ही के बारे में बताया गया है. அந்த சந்ததி கிறிஸ்துவே. वही वंश मसीह हैं. இப்போ கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே मसीह से धरा हुआ विश्वास में இந்த முழு உலகத்திலும் யார் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிறார்களோ इस पूरे जगत में जो भी इकट्ठा किए जाते हैं அவர்களைத்தான் கிறிஸ்தவர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது. उन्हीं को मसीह लोग बोलकर ये पूरी दुनिया कहता है और पवित्र शास्त्र भी कहता है. அப்போ ஆபிரகாம் நமக்கு ஆவியின்படி தகப்பன். अब्राहम हमारा आत्मिक पिता है. கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனாலே நமக்கு தகப்பன். मसीह में आने के कारण वो हमारा पिता है. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே इस अब्राहम के जीवन में பரலோகத்தின் தேவன் தரிசனங்களை கொடுத்தார். स्वर्ग के परमेश्वर ने दर्शन दिखाया. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். हम सब उसके बच्चे हैं. அந்த தரிசனங்களுக்கு நாம் எல்லாரும் பங்காளிகள். हम भी उस दर्शन के बागी हैं. அப்போ அந்த தரிசனம் वो दर्शन क्या है? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். परमेश्वर ने अब्राहम को दिखाया. அவன் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது ஒரு தரிசனம். वो जब मेसोपोटामिया में था तब एक दर्शन देखा. ஆரானில் இருக்கும்போது ஒரு தரிசனம். हारान में जब था वो तब एक दर्शन देखा.
அவன் கானானுக்குள்ளே நுழைந்த பிறகு அவனுக்கு கிடைச்சது தரிசனம். कनान के अंदर प्रवेश करने के बाद एक दर्शन देखा. இப்படி தரிசனங்களின் வழியாக அவன் வழி நடத்தப்பட்டார். ऐसे दर्शन के द्वारा ही वो अगुवाई किया गया. அப்போ தரிசனங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மக்களுக்கு உண்டு. उनके बच्चों को दर्शन अवश्य मिलता है. அப்போ கானானை குறித்து ஒரு தரிசனத்தை மெசொப்பொத்தாமியாவிலே கொடுத்தார். कनान के विषय दर्शन मेसोपोटामिया में दिया गया था. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்க முடியும். प्रेरितों की पुस्तक 7वां अध्याय 2 और 3 में हम पढ़ते हैं. हे भाइयों और पितरों सुनो, हमारा पिता अब्राहम हारान में बसने से पहले ही जब मेसोपोटामिया था तो तेजों में परमेश्वर ने उसे दर्शन दिया और उससे कहा तो अपने देश और अपने कुटुंब से निकलकर उस देश में जा जिसे मैं तुझे दिखाऊंगा. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ये वचन हमें क्या सिखाता है? மெசொப்பொத்தாமியாவிலே ஆபிரகாம் இருக்கும் பொழுது जब अब्राहम मेसोपोटामिया में था तभी மகிமையின் தேவன் தரிசனமாகி तेजों में परमेश्वर ने उसे दर्शन दिया நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் और उससे कहा कि मैं तुझे एक देश दूंगा. நீ வா என்று கர்த்தர் அவனோடு பேசினார். तू निकल कर आ करके कहा. இப்போ தரிசனம் என்றால் கர்த்தர் அவனோடு பேசுகிறதுனுடைய காரியமாக இருக்கிறது. दर्शन का मतलब यही है कि परमेश्वर उससे बातें किया. அப்போ ஆபிரகாம் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் மெசொப்பொத்தாமியாவிலே தரிசனம் கொடுத்தார். हमारा पिता अब्राहम को हमारे परमेश्वर ने मेसोपोटामिया में दर्शन दिया. மெசொப்பொத்தாமியாங்கிறது அவன் பிறந்த ஊர். मेसोपोटामिया है उसका जन्म स्थान. 2 நதிகள் ஓடுகிற நடுவில் இருக்கிற ஊர் அவனுடைய ஊர். 2 नदियों के बीच में जो गांव बसा हुआ था वही उसका गांव था जिसका नाम है मेसोपोटामिया. மெசொப்பொத்தாமியாவிலே ஊர் என்கிற கல்தியர் தேசம் என்று வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहते हैं वह कसदियों का नगर है जो मेसोपोटामिया कहते हैं. நம்மெல்லாம் ஊர் உங்கள் ஊர் என்னன்னு கேட்போம். அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் ஊருன்னு தான் சொல்லுவான். यदि आपको भी पूछा जाए आपका गांव क्या है तो आप अपना अपना गांव का नाम बताओगे. वैसे अब्राहम अपना गांव का नाम ये बताएगा. கல்தேயர் தேசம் என்று சொன்னால் மொழியை அடிப்படையாக்கி கொள்ளப்பட்டது. कसदियों का देश कहा गया तो वो एक भाषा को प्रकाशित करता है. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். अब परमेश्वर उससे बातें करता है. நீ புறப்பட்டு வா, तू निकल कर आ. நான் ஒரு தேசத்தை தருவேன். ऐसे बातें किया. அப்போ ஆண்டவர் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு. अब्राहम को परमेश्वर ने एक देश देने का वादा किया. அதான் முதல் தரிசனம். वही पहला दर्शन. மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவார். मेसोपोटामिया में जब था तब उसे दर्शन दिया. இப்போ தரிசனம் இல்லாவிட்டால் யாரும் நகல முடியாது, மூவ்மெண்ட்டே ஆகாது. यदि दर्शन नहीं देखोगे तो कोई भी यहाँ वहां से हिल नहीं पाएगा. அப்போ ஆபிரகாமை மூவ் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு விஷன் வேணும். अब्राहम को वहां से हिलाना था तो एक दर्शन दिखाना जरूरी था. அப்போ தேவன் தரிசனத்தின் மூலமாய் அவனை அதாவது இடத்தை விட்டு அப்படி நகர்த்துறார். तब परमेश्वर ने दर्शन दिखाकर उसको एक जगह से दूसरे जगह हिलाया. இப்போ தேசத்தை விட்டு இனத்தை விட்டு புறப்பட்டு வா. एक देश को छोड़कर दूसरे देश में जा. அப்போ அந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு விஷன் இருக்கணும், தரிசனம் இருக்கு. तो दूसरा जगह जाने के लिए एक दर्शन होना जरूरी है. தரிசனம் இல்லாதவங்க நகர மாட்டாங்க. जो दर्शन के बिना रहते हैं वो कभी हिलेंगे नहीं. அவங்க பிறந்த ஊர்லயே இருப்பாங்க. वो जहाँ पर जन्म हुआ वहीं पर बैठे रहेंगे. அவங்க வளர்ந்த ஊர்லயே இருப்பாங்க. जहाँ पर पले गए वहीं पर बैठे रहेंगे. அங்க பேசுற பாஷையை பேசிட்டு இருப்பாங்க. वहाँ जो बात करते हैं भाषा वही बोलते रहेंगे. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். परमेश्वर उसे दर्शन दिया. அவர் மகிமையின் தேவன், तेजों में परमेश्वर, அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். सर्व सृष्टि का कर्ता. அவருடைய தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். उसने अपने दर्शन में अब्राहम को प्रकट किया. ஆண்டவரை அவன் தரிசித்தது மாத்திரமல்ல, केवल उसने परमेश्वर को दर्शन ही नहीं किया ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறான். बल्कि परमेश्वर का आवाज सुना. நீ புறப்படு, உனக்கு ஒரு தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். तू निकल, मैं तेरे लिए एक देश तैयार करके रखा हूँ. அந்த தேசத்தை உனக்கு தருவேன். वो देश मैं तुझे दूंगा. ஆபிரகாம் புறப்பட்டான். अब्राहम भी निकल पड़ा. அப்போ அவனுக்கு கொடுத்த முதல் தரிசனம் उसको जो पहला दर्शन दिया गया, மெசொப்பொத்தாமியாவை விட்டு அவனை கடந்து வர வைத்தது.
पहला दर्शन उसे मेसोपोटामिया से बाहर निकाला। எதற்காக கடந்து வருகிறான்? किस लिए आता है? தேவன் தருகிற தேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर जो दिखाता है उस देश को पाने के लिए। அப்போ அவனுக்கு ஒரு தரிசனம், தேசத்தை குறித்த ஒரு தரிசனம். उसको एक देश के प्रति दर्शन। அந்த தேசத்தை அடையும்படி அவன் புறப்பட்டு விட்டான். उस देश को पाने के लिए वो निकल पड़ा। அப்போ அவனுக்கு கானான் தேசம் வாக்களிக்கப்பட்டது. उसके लिए कनान देश का वादा किया गया। இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு தான் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். आज का दिन जो इजराइल देश है वही कनान देश जो अब्राहम के लिए देने का वादा किया गया था। இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த நாடு தான் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு. आज के दिन जो इजरायली लोग रहते हैं इजराइल में वही देश अब्राहम को वादा किया गया था देने के लिए। மெசொப்பொத்தாமியாவில் இருந்து அவன் கடந்து வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். मेसोपोटामिया से निकलकर उस कनान देश को उसे हाजिर करना था। அப்ப தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். देश के प्रति परमेश्वर ने उसे एक दर्शन दिया। நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்னையா? हम मसीह लोगों के लिए क्या है? அப்ரஹாமினுடைய பிள்ளைகள் என்று நாம் அறியப்பட்டாலும் भले हम अब्राहम के बच्चे कहलाए जाते हैं, நமக்கு என்ன தரிசனம்? हमारा क्या दर्शन है? நம்முடைய தரிசனம் என்ன? हमारा क्या दर्शन है? நமக்கு சபையை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். हमको परमेश्वर कलीसिया के प्रति एक दर्शन देता है। அப்ப சபை என்பது ஒரு கானான் தேசத்தின் அடையாளம். कलीसिया जो है कनान देश के प्रतिबिंब में बताया गया है। அப்போஸ்தலருடைய 2:47 நாம் வாசிக்கிறோம். प्रेरितों की पुस्तक 2 अध्याय 47 वचन में पढ़ते हैं, ரட்சிக்கப்படுகிறவர்களை जो उद्धार पाते हैं கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். परमेश्वर उनको प्रतिदिन अपने भवन में मिला देता था। அப்ப சபையை குறித்த ஒரு தரிசனம் இல்லாவிட்டால் जिसको कलीसिया के प्रति दर्शन न हो அந்த சபைக்குள்ளே வரமாட்டார்கள். वे उस कलीसिया में नहीं आएंगे। அப்ரஹாமுக்கு கானானை குறித்த தரிசனம் கிடைத்ததுனால अब्राहम को कनान देश के प्रति दर्शन मिला, அவன் கடந்து வந்தான். वो निकल कर आया। அப்போ இந்த பூமியிலே வாழ்கிற மக்கள் इस पृथ्वी में जो लोग रहते हैं கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற சபையை குறித்த தரிசனம் அவர்களுக்கு வேண்டும். कनान देश के तुलना में बताई जाने वाली इस कलीसिया का दर्शन होना जरूरी है। கொலோசியருக்கு நிருபத்திலே कुलुसियों की पुस्तक में 1 அதிகாரம் पहला अध्याय 12 முதல் 14 முடிய நம்ம வாசிக்கிறோம். 12 से लेकर 14 तक पढ़ेंगे। उसकी महिमा की शक्ति के अनुसार सब प्रकार की सामर्थ्य से बलवंत होते जाओ, यहाँ तक कि आनंद के साथ हर प्रकार से धीरज और सहनशीलता दिखा सको और पिता का धन्यवाद करते रहो जिसने हमें इस योग्य बनाया कि ज्योति में पवित्र लोगों के साथ मिरास में सहभागी हो। उसी ने हमें अंधकार के वंश से छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया जिसमें हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है। இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் इस पृथ्वी में जीने वाले हर एक व्यक्ति சபையை குறித்த ஒரு தரிசனம் அவர்களுக்கு தேவை. कलीसिया के प्रति एक दर्शन पाना अवश्य है। இந்த சபை தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. एक कलीसिया परमेश्वर का राज्य कहलाया जाएगा। ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. लिखा गया है कि ज्योति के पवित्र लोग। அப்போ தேவனுடைய சபை கிறிஸ்துவினுடைய ஒளியாக இருக்கிறது. परमेश्वर का कलीसिया जो है वही परमेश्वर का ज्योति को प्रकट करती है। அந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் எல்லாரும் ஒளியை பெற்றவர்கள். उस ज्योति के अंदर जितने भी लोग आते हैं कलीसिया के अंदर वो ज्योति पाते हैं। நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். यीशु ने कहा मैं जगत का ज्योति हूँ। அந்த ஒளி ஒருவனுடைய ஆன்மாவிலே பிரகாசிக்கும் பொழுது वो जगत जब किसी के प्राण में चमकता है அவனுக்கு இந்த சபையை பற்றி ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், ஒரு தரிசனம் கிடைக்கும். उसी को इस कलीसिया के प्रति दर्शन और प्रगटीकरण मिलेगी। அப்போ அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் தான் சபை. ये ज्योति के पवित्र लोग जहाँ पर इकट्ठा होते हैं वही कलीसिया है। அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், कलवरी क्रूस पर मारा हुआ परमेश्वर को विश्वास करने वाले लोग, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறவன், उसके क्रूस पर बहाया हुआ लहू पर विश्वास करने वाले लोग, அந்த விசுவாசத்தின் வழியாக ஆத்தும ரட்சிப்பை பெற்றவன், उस विश्वास के द्वारा प्राण का उद्धार पाए हुए लोग,
அந்த இரத்தத்தின் மூலமாக மனசாட்சியை சுத்தமாக்கி கொண்டவன், उस लहू के द्वारा अपने विवेक को शुद्ध किए हुए लोग, அவன் கொண்டு வரப்படுகிற இடம் சபை. वही कलीसिया में लाया जाता है. அப்ப சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் கிடைச்சா சபைக்குள்ள வருவாங்க. यदि कलीसिया के प्रति कोई दर्शन मिलता हो तो वो कलीसिया के भीतर आएगा. சபை சபை என்று சொல்கிறது ஒளியை பெற்ற பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம். कलीसिया का मतलब ये है जहाँ पर ज्योति पाए हुए लोग इकट्ठा होते हैं. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். हमको ज्योति के पवित्र लोगों के साथ मिरास में सहभागी होने के लिए बुलाया गया. ஆபிரகாமை அழைத்தார் ஒரு கானானை குறித்த தரிசனத்தை கொடுத்து. अब्राहम को इसलिए परमेश्वर ने बुलाया ताकि उसको कनान देश का दर्शन दिखाया. அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், जो परमेश्वर के द्वारा बुलाए जाते हैं, கானான் என்று சொல்லப்படுகிற சபைக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். वे लोग कनान रूपी कलीसिया के अंदर लाए जाते हैं. இந்த கூடுகை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூடுகை. ये सहभागिता ज्योति में निवास करने वाले पवित्र लोगों की सहभागिता இதுக்கு है. இன்னொரு பேரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். इसका दूसरा एक नाम है प्रेमी पुत्र का राज्य. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டம். ज्योति के पवित्र लोग जहाँ पर सहभागी होते हैं वो मंडली है. அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சபைன்னு சொல்றது. ये लोग जहाँ पर इकट्ठा होते हैं उसी जगह को कलीसिया कहते हैं. அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். उद्धार पाने वालों को परमेश्वर प्रतिदिन अपने भवन में ले आता है. சபை சபை என்பது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். कलीसिया यही परमेश्वर पुत्र का राज्य. நாம் சிந்திக்கிறபடி ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். वही है जो हम ध्यान कर रहे हैं, अब्राहम को दिया जाने वाला कनान देश. இந்த தரிசனத்தோடு இந்த சபைக்குள்ளே வந்தவர்கள், इस दर्शन के साथ जो इस कलीसिया में आए हैं, அவர்கள் என்ன சோதனைகள் வந்தாலும் பிரிந்து போக மாட்டார். वे लोग किसी भी परीक्षा में अलग नहीं होंगे. சோதனைகள் வராமல் இருக்காது. बिना परीक्षा आए तो न रहेगा. இடறி போகும்படியான சூழல் வராமல் இருக்காது. ठोकर आने वाली बातें भी आएगी. சிலர் சரீரத்திலே இடறி போயிருவான், कुछ लोग शारीरिक रीति से ठोकर खाएंगे, சிலர் மனதுக்குள்ளேயே இடறி இருப்பான். कुछ लोग मन में ही ठोकर पाएंगे. இடரல் வராமல் இருக்காது. ठोकर आए बिना तो न रहेगा. இடரல் வந்தாலும் சபைக்குள்ளே நிலைத்திருப்பான். भले ठोकर आए तो भी कलीसिया में बना रहेगा. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டார். क्योंकि परमेश्वर ने उसे दर्शन दिखाकर लाया है. மனுஷரால வந்திருந்தார், यदि किसी मनुष्य के द्वारा आया हो, அவனா வந்திருந்தான்னா, यदि वो खुद से आया हो, இடறி போகிற சோதனைகள் வரும்போது जब ठोकर खाने वाली परीक्षा आए, ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். कोई तो कारण बताकर निकल जाएगा. அவனுக்கு இந்த சபையாகிய கானானை குறித்த தரிசனம் இல்லை. क्योंकि उसके अंदर इस कलीसिया का, कनान रूपी कलीसिया का दर्शन नहीं है. தரிசனம் பெற்றவன் நிலைத்திருப்பான். जो दर्शन पाएगा वो स्थिर रहेगा. எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும், कितनी भी परीक्षाएं, எத்தனை வேதனைகளை சந்தித்தாலும், कितने भी दुख को सह ले, அவன் இந்த சபையிலே நிலைத்திருக்கிறான். वो इसी कलीसिया में बना रहेगा. காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். इसका कारण ये है कि उसके अंदर परमेश्वर ने एक दर्शन रखा है. ஆபிரகாமுக்குள்ளே கானானை குறித்த தரிசனம் வைத்ததினால் अब्राहम के अंदर परमेश्वर ने कनान के विषय दर्शन रखा அவன் था. தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்தான். और लगातार अपने सफर जारी रखा था. எத்தனையோ சோதனைகள் வந்தது, कितनी परीक्षा आई, அவன் பயணத்தை நிறுத்தல. लेकिन उसने अपना सफर रोका नहीं. திரும்பி மெசொப்பொத்தாமியா போகல. फिर से मेसोपोटामिया नहीं गया. எத்தனை இடர்கள் வந்தாலும் அவன் எப்படி உலகத்துக்குள்ள போவான்? कितनी टोकर भी आए फिर भी कैसे वो दुनिया के अंदर जाएगा? விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்த்தார்களானால் यदि छोड़कर आया हुआ देश को फिर से मुड़कर देखे, அவர்கள் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. उनको भी मुड़कर फिर से लौट जाने का समय मिला होगा. அவர்கள் மேன்மையான தேசத்தை நாடினார்கள். लेकिन वो उचित देश की ओर यात्रा कर रहे थे. பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் इस पृथ्वी में भले एक ही जिंदगी है, அந்த வாழ்க்கை நித்தியத்துக்குரிய உள்ள வாழ்க்கையாக இருக்கு. वो एक जिंदगी भी अनंत काल की ओर जाना है. அப்ப நித்தியத்துக்குள்ளே போக வேண்டுமான, अनंत काल की ओर जाना है तो, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டுமான, अनंत जीवन पाना है तो ஆண்டவர் முதலாவது கானானுக்குள்ள கொண்டு வந்துருவார். परमेश्वर सबसे पहले कनान में ले आता है, சபைக்குள்ள கொண்டு வந்துருவார். कलीसिया के भीतर ले आता है, சபையை அவருடைய சரீரம்னு வேற சொல்றாரு. और कलीसिया को अपना शरीर बताता है. அப்ப தேவனுடைய சபைக்குள்ளே ஒருவன் வருகிறான் என்றார், यदि कोई व्यक्ति परमेश्वर के मंदिर में आता है, மனுஷரால வந்திருப்பான் என்று சொன்னார். यदि मनुष्य के द्वारा आया हो சொந்த புத்தியில வந்திருப்பான் என்று या சொன்னார். अपनी समझ से आया हो, சோதனை வரும்போது எடறி போயிடும். परीक्षा के समय ठोकर खा लेगा. ஆனால் தேவன் தரிசனம் கொடுத்து கொண்டு வந்திருப்பார், लेकिन परमेश्वर दर्शन दिखाकर लाया हो, அவன் நிலைத்திருப்பார். वो बना रहेगा. அவனுக்கு சோதனை வராம இருக்காது, அவன் சோதனையிலே நிலைத்திருப்பான். उसके जीवन में परीक्षा आए बिना नहीं रहेगा, लेकिन आने पर भी वो बना रहेगा. சோதனைகளை சகித்து கொண்டிருப்பார். परीक्षा को सह लेगा.
அதிலே தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ணி கொண்டிருப்பான். अपने आप को खरा बना रखेगा. அவன் ஜீவகிடத்தை பெறுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பான். वो जीवन का मुकुट पाने के लिए अपने आप को तैयार कर लेगा. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் ज्योति के पवित्र लोग कहने पर சபையிலே கூடி வருகிற உங்களை என்னையும் தான் காட்டுகிறது. कलीसिया में इकट्ठा होने वाले आप और मुझे तुलना दर्शाता है. குமாரனுடைய ராஜ்யம், वही प्रेमी पुत्र का राज्य, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி वैसे अधिकार से छुटकारा देकर குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதாக இருக்கிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். प्रेमी पुत्र के राज्य के अंतर्गत करने वाले उसके पिता के हम धन्यवाद करते हैं. இந்த ஒளிக்குள்ளே வந்திருக்கிற இறைமக்கள், इस ज्योति में आए हुए परमेश्वर के लोग, இவர்களுக்கு கிடைக்க போகிற சுதந்திரம், इनको जो छुटकारा मिलेगी, முதலாவது கிடைத்திருப்பது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். पहला क्या मिला है? पवित्र लोगों की सहभागिता. இந்த ஐக்கியத்தை விட்டு விலகுவதற்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். इस सहभागिता से दूर होने के लिए परीक्षा आएगी. அது தப்பணும். उससे बचना है. அது தப்பணும்னா தரிசனம் இருக்கா? उससे बचना है तो दर्शन पाना जरूरी है. தரிசனம் இருந்ததுனால अब्राहम को दर्शन मिला, இந்த इसलिए கானானை நோக்கி அவன் எடுத்துக்கொண்ட பயணத்தை அவன் நிறுத்தவில்லை. कनान की ओर जो यात्रा किया उसे रोका नहीं. அப்போ கானான் கானான் என்று சொல்லும் பொழுது कनान कनान कहते समय நம்ம கூடி வருகிற சபைதான் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளு. सबसे पहले अच्छी तरह से आप लोग समझ लीजिए, जहाँ पर आप इकट्ठा होते हैं वही कनान है. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் இதுதான். यही ज्योति के पवित्र लोग इकट्ठा होते हैं. இது ஒரு பெரிய சுதந்திரம் சபை என்பது. ये एक बहुत बड़ा छुटकारा पाया हुआ स्थान है. சபைக்குள்ளே தேவன் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். कलीसिया के अंदर परमेश्वर क्या क्या तैयारी कर रखा है. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் உணர்வில்லை. अभी तक हमने देखा नहीं है, सुना नहीं है और अपना मन से जांचते भी नहीं ஆனா है. தேவனுடைய ஆவியானவரோ परंतु पवित्र आत्मा जी அவைகள் எல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி தருவார். उन सबको परमेश्वर हमें बताता है. அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर की गहराई को जानना है. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிற पवित्र आत्मा जी कलीसिया में हैं. சபைக்கு வெளியே பரிசுத்தாய் கிடையாது. कलीसिया के बाहर पवित्र आत्मा जी नहीं அப்ப है. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவது சபைக்குள்ளே. पवित्र आत्मा जी कलीसिया में उतरता है. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, केवल पवित्र आत्मा जी नहीं, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்குது. पवित्र लोगों की सहभागिता भी हमें मिलती है. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் ये पवित्र लोगों की सहभागिता, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் पवित्र लोगों की परिपूर्णता நமக்கு கிடைப்பது சபைக்குள்ள. हमें मिलता है इसी कलीसिया में. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாய் கிடையாது. इस दुनिया में जो लोग रहते हैं उनको पवित्र आत्मा की अभिषेक नहीं मिलता है. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஏற்கவில்லை. कलवरी क्रूस पर मारा हुआ यीशु को उन्होंने माना नहीं. அவர்கள் ஆன்மாவிலே அந்த ரத்தம் இறங்கி கழுவவில்லை. उनके आत्मा को परमेश्वर का लहू ने धोया नहीं. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. उनका पुत्र मसीह के लहू के द्वारा हमें पापों से मुक्ति मिलती है. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், यीशु क्रूस पर मारा गया, ரத்தம் சிந்தினார். लहू बहाया, அது வரலாறு. वो इतिहास है. நீ உனக்காக அறையப்பட்டார் என்று விசுவாசித்தியா? क्या तुम विश्वास करते हो कि तुम्हारे लिए मारा गया? ஓ மனசாட்சியை கழுவத்தானே ரத்தம் சிந்தினாரு. तुम्हारे विवेक को शुद्ध करने के लिए ही यीशु क्रूस पर मारा அவருடைய गया. ரத்தம் ஓ மனசாட்சியை கழுவி இருக்கா? क्या उसका लहू तुम्हें धोया है? எபிரேயர் 9:14 வாசிக்கும் பொழுது इब्रानियों 9:14 में हम पढ़ते हैं, तो मसीह का लहू அப்போ ஆண்டவர் அங்கே சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்துகிறார். परमेश्वर वहां पर क्रूस पर लहू बहाता है. இந்த அவருடைய மரணத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகும். हमारा संबंध उसकी मृत्यु और उसके लहू के साथ होती है. நம்முடைய பாவங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு ஆண்டவர் தர விரும்பினால், यदि परमेश्वर हमारे पापों को क्षमा देना चाहता है, அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும். क्रूस पर मरना है.
அவர் மரிக்காவிட்டால் நமக்கு மன்னிப்பு இல்லை. यदि वो क्रूस पर न मरे तो हमको क्षमा नहीं मिलेगी. அவர் ரத்தம் சிந்தாவிட்டால் நமக்கு மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना क्षमा नहीं मिलेगी. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं मिलेगी. அதற்காக முழு உலகத்துக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தும் பொழுது, इसलिए पूरी दुनिया के लोगों के लिए जब यीशु ने लहू बहाया, இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே, इस कलीसिया में बैठे हुए आपके लिए और मेरे लिए भी यीशु ने लहू बहाया है. அதை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, इसे विश्वास करके यदि हम अपने पापों को कबूल करेंगे, இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். तब यीशु हमारे पापों को क्षमा करता है. குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. क्योंकि पुत्र का पाप क्षमा करने का अधिकार हमारे अंदर भी प्राप्त हुआ இந்த है. மன்னிப்பு உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறதா? क्या ये क्षमा आपने अपनाया है? அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? क्या आपके अंदर ये निश्चय है कि आपके सभी पापों को परमेश्वर ने क्षमा कर दिया है? குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நமக்குடைய பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதே, क्योंकि पुत्र मसीह के द्वारा ही हमें पाप क्षमा मिलती है. அந்த மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? क्या पाप क्षमा का निश्चयता हमारे अंदर है? இப்ப நம்ம என்ன வாசித்தோம்? अभी हमने क्या पढ़ा? நம்முடைய மனசாட்சியை हमारा विवेक செத்த கிரியைகளற मरे हुए कामों से சுத்திகரிக்கும்படியாக क्यों न शुद्ध करेगा, இயேசு ரத்தம் சிந்தினாரே, ताकि जीवित परमेश्वर ने हमारे लहू ஜீவனுள்ள बहाया. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக, वैसे परमेश्वर की सेवा करने के लिए, அவரை பாடும்படியாக, उसके गीत गाने के அவரை लिए, ஆராதிக்கும்படியாக, उसकी आराधना करने के அவருக்கு लिए, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக, उसकी स्तुति धन्यवाद करने के लिए, நல்ல மனசாட்சியோடு ஏறெடுக்கும்படியாக, शुद्ध मन से उसकी सेवा करने के लिए, சுத்தமாக்கப்பட்ட மனசாட்சியோடு அவரை ஆராதிக்கும்படியாக, शुद्ध किया हुआ मन से उसकी आराधना करने के लिए, சிலுவையிலே கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். क्रूस पर यीशु ने लहू बहाया. அந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி இருக்கிறா? वो क्या वो लहू हमारे विवेक को शुद्ध किया है? சுத்த மனசாட்சியோடு அல்லவா ஆராதிக்க வேண்டும். शुद्ध विवेक से परमेश्वर की आराधना करना है. நம்முடைய முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்கள். हमारे पूर्वजों ने शुद्ध मन से परमेश्वर की आराधना இயேசுவின் की. ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு ஆராதித்தார்கள். यीशु मसीह के लहू के द्वारा शुद्ध किए जाने के बाद आराधना தீமோத்தேயுக்கு की. பவுல் அப்படி எழுதுகிறார். तिमोथियुस को पौलुस इसी प्रकार लिखता है, முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வந்த தேவனை पूर्वजों ने जो शुद्ध विवेक से आराधना किया हुआ परमेश्वर நீ को கண்ணீரோடு ஆராதிக்கிறபடினாலே तुम आंसू के साथ आराधना करते हो, इसलिए உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி உனக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று तेरे சொல்லுகிறார். आंसू के स्मरण में मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ. தேவனுடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கிறது. परमेश्वर की कलीसिया में आए हुए हर एक के विवेक शुद्ध किया जाना है. ஏனென்றால் மனதிலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கரைகளாக ஒட்டிக்கொண்டு क्योंकि मन से जो भी पाप करते हैं वो दाग के रूप में मन में चिटके हुए रहता है. நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் போதாது. केवल हमारे पापों को कबूल करना काफी नहीं है. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், यदि हम अपने पापों को कबूल करेंगे, நம்முடைய பாவங்களை மன்னித்து हमारे पापों को क्षमा எல்லா करेगा நியாயத்தையும் நீக்கி और सारे अधर्मों को दूर நம்மை करके சுத்திகரிப்பதற்கு हमें शुद्ध करने के அவர் लिए உண்மையும் நீதியும் உள்ளவராக वो இருக்கிறார். सच्चा और धार्मिक परमेश्वर है. அப்ப நாம் பாவங்களை அறிக்கையிட हम अपने पापों को कबूल करते करते ரட்சகர் இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். उद्धार करता यीशु हमारे पापों को क्षमा करता है. பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்துருச்சுன்னா पाप क्षमा का निश्चय पाते ही அடுத்து நம்முடைய மனசாட்சி அவர் கழுவுவார். अगला हमारा विवेक को साफ करेगा. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், अनंत काल की आत्मा के लिए अपने आप को निष्कलंक मेमने बनाकर समर्पण किया हुआ मसीह का लहू நம்முடைய மனதில் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த துர்மன சாட்சியை அல்லது குற்ற உணர்வுகளை அல்லது கரைகளை இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே கழுவுவார். हमारे मन में जो भी कलंक लगी हुई है, जो भी दोष लगी गई है, सारी अशुद्ध विवेक को शुद्ध करेगा. இப்படி சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் ரத்தமும் நம்மை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, மன்னிக்கிறது. ऐसे ही परमेश्वर का मृत्यु और उसके द्वारा बहाया हुआ लहू हमें शुद्ध करता है, हमें धोता है. இயேசு மரித்தார் என்று சொல்லி உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் அந்த நாளை நினைவு கூறுகிறார். यीशु मर गया बोलकर सारे मसीही लोग इस दिन को याद करते हैं. நாமும் நினைவு கூறுகிறோம். हम भी स्मरण करते हैं. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை கொண்டாட்டமாக வைத்திருக்கிறார்.
कई लोग अपनी अपनी तरह से उसे मनाते हैं, स्मरण करते हैं। நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். हम भी क्रूस पर मारा हुआ यीशु को स्मरण करते हैं। அவர் சிந்திய ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். उसने बहाया हुआ लहू को स्मरण करते हैं। அவருடைய ஜெபத்தை மட்டுமல்ல, केवल उसकी प्रार्थना को नहीं, 7 வார்த்தையும் சொல்லிட்டு ஜெபத்தை தான் சொல்றாங்க. 7 वचन बोलकर उसकी प्रार्थना को याद करते हैं। அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். उसकी मृत्यु को भी हम स्मरण करते हैं। அவருடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். उसके लहू को हम स्मरण करते हैं। அவருடைய ஜெபத்தையும் நினைவு கூறுகிறோம். उसकी प्रार्थना को भी हम स्मरण அவருடைய करते हैं। வார்த்தைகளையும் நினைவு கூறுகிறோம். उसके शब्दों को भी हम स्मरण करते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह சிலுவையில் அறையப்பட்டார் என்ற வரலாற்று விசுவாசம் மட்டுமல்ல, क्रूस पर मारा गया, ये केवल एक ऐतिहासिक विश्वास ஆத்மாவுக்கு नहीं, ரட்சிப்பை தருகிற விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிறோம். बल्कि उद्धार देने वाला विश्वास हम परमेश्वर पर रखते பேதுரு हैं। குறிப்பிடும் பொழுது அப்படி குறிப்பிடுகிறார். इसे सूचित करते समय इसी प्रकार सूचित किया நீங்கள் गया है। அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். आप बिना देख के परमेश्वर पर विश्वास करते हो। அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவர் மேல் விசுவாசம் आप வைக்கிறீர்கள். बिना दर्शन किए परमेश्वर पर विश्वास रखे हो। அந்த விசுவாசத்தின் பலனாக यही विश्वास का प्रतिफल ஒவ்வொரு மனிதனும் ஆத்துமாவிலே ரட்சிக்கப்படுகிறார். हर एक व्यक्ति अपने प्राण में उद्धार पाता है। ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். प्राण का उद्धार पाते हो। சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள். अवर्णित आनंद से भरे जाते हो। பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெறுகிறீர்கள். पाप क्षमा की निश्चयता को पाते हो। சுத்த மனசாட்சியோட ரத்தத்தின் மூலமாக கழுவி பெற்றுக்கொள்கிறீர்கள். उसके लहू के द्वारा शुद्ध विवेक को पा लेते हो। இவர்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். वे लोग अंधकार के वंश से छुड़ाए गए लोग हैं। அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள். प्रेमी पुत्र के राज्य के भीतर प्रवेश किए गए लोग हैं। இப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். उद्धार पाए हुए लोगों को परमेश्वर अपने भवन में ला देता है। ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆன்மாவிலே ஜீவனை பெற்றவர்கள். उद्धार पाए हुए लोग मतलब कौन है? जो अपने प्राण में जीवन பாவ पाए மன்னிப்பின் நிச்சயத்தை हैं, பெற்றவர்கள். जो पाप क्षमा की निश्चय पाए हैं, பரிசுத்தமான மனசாட்சியை பெற்றுக்கொண்டவர்கள். जो पवित्र विवेकता को पाए हुए हैं। இப்படிப்பட்டவர்களே கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு ऐसे लोगों को परमेश्वर अपनी कलीसिया में ले आता है। இவர்கள் சபையை குறித்த தரிசனம் உள்ளவர். उनको कलीसिया का दर्शन मिला रहता है। இங்கே கூடி வருகிற அத்துணை பேரும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான். इकट्ठा होने वाले सभी जो ज्योति में निवास करने वाले सहभागी இந்த होने वाले, பூமியிலே சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். वो हक और अधिकार पाए हुए लोग हैं। நித்திய சுதந்திரத்தை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். अनंत काल की छुटकारा भी प्राप्त कर लेते हैं। அப்ப இந்த பூமியிலே ஒரு வாக்களிக்கிறார் ஆபிரகாமுக்கு ஒரு கானான் தேசம். इस दुनिया में परमेश्वर ने वादा किया अब्राहम के साथ कनान देश देने के लिए। கிறிஸ்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் தேவனுடைய திருச்சபை. कनान देश के मसीह लोगों के लिए जो वादा किया हुआ कनान देश परमेश्वर की कलीसिया है। இந்த சபையை பற்றி ஒரு தரிசனம் உள்ளவர்கள் சபையை விட்டு வெளியேற மாட்டார்கள். इस कलीसिया के प्रति जो दर्शन पाए हैं वो कलीसिया को छोड़कर बाहर नहीं निकलेंगे। வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கும் சோதனைகளில் அவர்களை அசைக்காது. जीवन में जो भी परीक्षा आती है वो कोई परीक्षा उनको हिला नहीं पाएगी। அவர்கள் நிலைத்திருப்பார்கள். वे बने रहेंगे காரணம் அவர்களுக்குள்ளே கர்த்தர் தரிசனத்தை வைத்தார். क्योंकि परमेश्वर उनके अंदर दर्शन रखा है। ஆபிரகாமுக்குள்ளே கானானை பற்றி ஒரு தரிசனம் வைத்தபடினால் अब्राहम के अंदर कनान की प्रति दर्शन था। அந்த பிரயாணத்தில் அந்த பயணத்தில் அவன் பின்வாங்கவே இல்லை. उस सफर से वो पीछे हटाई नहीं। அவனுக்கு சமயம் கிடைத்தது उसको मौका मिला பின்வாங்கி போவதற்கு, पीछे हटने के लिए, விட்ட பாவங்களை எடுப்பதற்கு, छोड़ा हुआ पाप को फिर से पकड़ने விட்ட के लिए, தேசத்தை சந்திப்பதற்கு, फिर से लौटा हुआ देश को, छोड़ा हुआ देश को விட்ட पकड़ने के இனத்தை लिए, சந்திப்பதற்கு, अनंत काल को पाने के लिए, அதையெல்லாம் அவன் திரும்பி வரவில்லை. ये सब उसने फिर से नहीं देखा। முன்னே வைக்கப்பட்டதை நோக்கி இலக்கை நோக்கி தொடர்ந்தார். केवल आगे रखे हुए इनाम को पाते हुए दौड़ते गया। ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு வரும்படிக்கு जो कोई ज्योति में रहने वाले पवित्र लोगों की सहभागिता में रहते हैं, உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கு. आपको और मुझे यहाँ पर परमेश्वर ले आया है। இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். प्रेमी पुत्र के राज्य के अंदर இதிலே சத்துரு எத்தனை சோதனைகளை தந்தாலும் इनमें कितने ही शत्रु परीक्षाएं ले आए, நாம் தரிசனம் உள்ளவர்கள் என்பதை விளங்க பண்ண हम दर्शन पाए हुए लोग हैं, इसे स्पष्ट कराते रहेंगे। ஆபிரகாம் விளங்க பண்ணினார். अब्राहम ने उसे प्रकट कराया। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर की महिमा हो। அப்ப நமக்கு பூமியிலே நமக்கும் ஒரு கானான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए भी इस दुनिया में कनान देश का वादा किया गया है। அதுதான் தேவனுடைய திருச்சபை. वही परमेश्वर का कलीसिया, அந்த சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருது. इसी कलीसिया के अंदर परमेश्वर में ले आया है। ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட கானான்
தேசத்தை போல अब्राहम को जैसे वादा किया गया उस कनान देश के समान நமக்கும் கர்த்தர் சபையை வாக்கு பண்ணியிருக்கிறார் हमारे लिए भी परमेश्वर ने कलीसिया का वादा किया है। என்பதை நம்ம புரிந்து கொண்டு உறுதிப்பட்டுக் கொள்ள வேண்டும். इसे हमें जानना है, समझना है और उसी में ट्रूड रहना है। இரண்டாவது ஒரு தரிசனம் ஆபிரகாமுக்கு தந்தார். दूसरा एक दर्शन अब्राहम ने पाया। அது என்ன தரிசனம்? वो कौन सा दर्शन है? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. उत्पत्ति की पुस्तक 12वां अध्याय में 1 முதல் 3 முடிய 1 से लेकर 3 तक। ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட இரண்டாவது தரிசனம் என்ன? ये अब्राहम को दिया हुआ दूसरा दर्शन क्या है? நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். मैं तुझे एक संतान दूंगा. உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. அதான் சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம். वही वंश के प्रति आशीर्वाद. ஆண்டவர் 3 சந்ததிகளை அவனுக்கு தந்தார் என்று முதலாவது நாம் சிந்தித்தோம். सबसे पहला हमने ये ध्यान किया कि उसको 3 वंश दिया गया. இஸ்ரவேலர்கள் ஒரு சந்ததி, इजराइल लोग एक वंश है, இஸ்மவேலர்கள் ஒரு சந்ததி, इस्माइलियो एक वंश है, கிறிஸ்தவர்கள் ஒரு சந்ததி. मसीह लोग एक वंश है. பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी के एक मिट्टी के किनकों के समान आशीष पाएंगे. கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். समुद्र के मिट्टी के समान तेरे वंश आशीष पाएंगे. வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். आकाश के तारों के समान तेरे वंश आशीष पाएंगे. இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் என்பது உங்களை இணைந்தார். आकाश के तारे जो बताए गए वो आप और मुझे. தேவனே உங்களை என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे यहाँ पर ले आया है. எதற்காக? किस लिए? ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படியாக. परमेश्वर ने अब्राहम को जो वादा किया उसे पूरा करने के लिए. வானத்தின் நட்சத்திரங்கள் என்பது ஆவிக்குரிய சந்ததிகள். आकाश के तारे आत्मिक वंश हैं. இது வாக்குத்தத்த சந்ததிகள். वादा किए हुए वंश हैं. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. மற்ற 2 சந்ததிகளும் பூமிக்குரியது. बाकी 2 वंश जो है वो इस पृथ्वी के हैं. இது வானத்துக்குரியது. ये सब आकाश के लोग हैं. இது வானத்தின் நட்சத்திரங்கள் என்று உங்களை என்னையும் குறித்து இயேசு சொன்னார். आकाश के तारों के रूप में परमेश्वर ने आपको और मुझे बताया है. நான் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரவுமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். परमेश्वर कहता है कि मैं दाऊद का जड़ और बोर का तारा हूँ. ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததி இரட்சகர் இயேசு கிறிஸ்து. अब्राहम का द्वारा अब्राहम के वंश में आशीष पाया हुआ मसीह का तारा है. மத்தேயு சுவிசேஷகன் தன்னுடைய புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் குறிப்பிடுவார். मत्ती सुसमाचार के पुस्तक में पहला अध्याय में मत्ती ने इस प्रकार प्रकट किया है. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. अब्राहम का पुत्र दाऊद का पुत्र यीशु का वंशावली. இயேசு ஆபிரகாமுக்கு எப்படி குமாரன்? यीशु कैसा अब्राहम का पुत्र बना? ஆபிரகாம் இருப்பதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. परमेश्वर ने तो कहा था कि मैं अब्राहम के पहले ही हूँ. வாக்குத்தத்தத்தின்படி அவர் குமாரன். वादा के अनुसार वो पुत्र हैं. வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னாரே, அந்த சந்ததியின்படி அவர் குமாரன். आकाश के तारे कहा उस तारों के रूप में वो एक पुत्र हैं. அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் நீங்கள் நானும் வரும் பொழுது நாமும் குமாரர்கள் குமாரத்திகள். उसके अंदर आप और मैं भी एक पुत्र और पुत्री हैं. அப்ப நீங்களும் நானும் வானத்தின் நட்சத்திரங்கள். आप और मैं एक आकाश के तारे हैं. இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் பூமிக்குரியவர்கள். इजराइल और इस्माएल जो है वो इस पृथ्वी के हैं.
ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வானத்தின் நட்சத்திரம். परंतु आत्मिक विश्वासी लोग आकाश के तारे हैं. அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மனதிலே ஒரு திட்டம் இருக்கிறது. स्वर्गीय परमेश्वर के मन में एक मकसद है. அந்த திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். उस योजना को परमेश्वर इस पृथ्वी में पूरा कर रहा है. அவருடைய திட்டத்தில் ஒன்றுதான் தேவனுடைய திருச்சபை. उसकी योजना में से एक योजना ही उसका भवन है. இந்த பூமியிலே நமக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். इस पृथ्वी में हमारे लिए वादा किया गया हुआ कनान देश. சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவரும் வானத்தின் நட்சத்திரம். इस कलीसिया में जो भी कोई आए हैं सब आकाश के तारे हैं. இதற்காக நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது. क्यों तारे बनाए गए थे? பிலிப்பியர் 2:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिपियो 2:14 में इस प्रकार लिखा गया है. சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். आप लोग जो तारों के समान चमकते हो. அது யாரு? சபை மக்கள். कौन है? कलीसिया के लोग. தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவரும் कलीसिया में लाए गए हुए हर एक कोई ஒளிகளாக ஒளியில் உள்ள சுதந்திரத்திலே பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ज्योति के रूप में ज्योति के हक पाने के लिए बुलाए गए सहभागी होने वाले लोग. ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் प्रेमी நானும் पुत्र के राज्य कहलाए जाने वाले आप और मैं. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிற அல்லேலூயா சொல்ற துதிக்கிற உங்களையும் என்னையும் पिता परमेश्वर को स्तुति आराधना करने वाले आप और मुझे சுடர்கள் என்று அழைக்கிறார் பரிசுத்த பவுல். कहता है ज्योति का तारे. வானம் என்கிற ஆகாய விரிவிலே आकाश की रचना में சூரியனையும் சந்திரனையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கர்த்தர் தொங்க வைத்தார். परमेश्वर ने सूर्य चंद्र और कई हजारों कोटि कोटि तारों को लटकाया. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளின் நடுவிலே इस भटके हुए जातियों के बीच में ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு टेढ़े मेढ़े रास्ते में चलने वालों के बीच சுடர்களை में போல பிரகாசிக்கிற நீங்கள் वचन को दरे ज्योति फैलाने वाले आप लोग நல்ல உரிமையோடும் உறுதியோடும் பிரகாசிக்க வேண்டும். अच्छे हक के साथ अधिकार के साथ ज्योति फैलाइए. நட்சத்திரங்கள் என்பது நமக்கு அருளப்பட்ட வாக்குறுதி. तारे जो कहा गया है ये हमारे लिए दिया हुआ एक ट्रूड वचन है. அதை உறுதியாய் பற்றிக்கொண்டு இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் பிரகாசிக்க வேண்டும். जब तक उस ट्रूडता से जीवन बिताओगे तो ट्रूडता से ज्योति फैलाना है. ஒவ்வொருவரும் ஸ்டார் தான். तो हर एक कोई तारे हैं. நட்சத்திரங்கிறது தமிழ், ஸ்டார்ங்கிறது இங்கிலீஷ். तारा जो होता है वो हिंदी है और स्टार जो है इंग्लिश में அப்ப कहते हैं. நீங்களும் நானும் ஸ்டாரா பிரகாசிக்கணும். आप और मैं एक स्टार या तारों के समान चमकना है. கோல்டன் ஸ்டாரா இருக்கணும். सुनहरा तारा बनना है. தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கோல்டன் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தாங்க. जो पहले हमारे तमिलनाडु के जो प्रधानमंत्री जो थे जयललिता जी का नाम यही सुनहरा तारा दिया தமிழ்ல गया था. தங்க தாரகைன்னு பேர் கொடுத்தாங்க. और तमिल में सुनहरा तारा करके नाम रखा गया. தாரகை என்றாலும் நட்சத்திரம் தான். तारहा कहा तो भी तारा ही कहता है. ஒரு होता है. ஹிந்தியில தாரகை என்று நினைக்கிறேன். हिंदी में भी मैं सोचता हूँ कि तारे ही हैं. அப்போ தாரகை என்பது நட்சத்திரம். तारे जो कहते हैं ये एक स्टार हैं. அப்போ இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். इस कलीसिया के भीतर आए हुए हर एक को परमेश्वर एक नक्षत्र कहता நீங்கள் है. நம்பினாலும் சரி நம்ப மறுத்தாலும் சரி आप भरोसा करें या ना करें, கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறார், परमेश्वर किसे बुलाया है, யாருக்கு இந்த சபை பற்றிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், किसको परमेश्वर इस कलीसिया का प्रतिदर्शन दिया இந்த है, சபைக்குள்ளே யாரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். इस कलीसिया के भीतर परमेश्वर किसे ला रखा है. ஒவ்வொருவரும் நட்சத்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हर एक को परमेश्वर तारा कहा गया है. ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட நட்சத்திரம். अब्राहम को वादा किया गया हुआ तारा. அந்த வானத்தின் நட்சத்திரங்கள் நீங்களும் நானும் தான். वही आकाश की तारे आप और मैं हैं. நாம் இந்த கையில வச்சிருக்கிற பைபிள வசனத்தை பிடித்துக்கொண்டு हम जो इस हमारे हाथ की बाइबल के वचनों को पकड़े हुए இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் इस दुनिया में जब तक हम जी रहे हैं நாம் பிரகாசிக்க வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை உண்டாக்கி हमें இருக்கிறார். चमकना है, ज्योति फैलाना है, इसीलिए परमेश्वर हमें बनाकर रखा है. நாம் எல்லாரும் ஒளிக்குள் கொண்டு வரப்பட்ட பரிசுத்தவான். हम सब उजाला की ओर लाए गए हुए पवित्र लोग हैं. பெரிய ஒளி, பேரொளி உங்களை என்னை சந்தித்திருக்கிறது. वही ज्योति आपको और मुझे मिला दिया है. இருளுக்குள் இருந்தோம், அந்தகாரத்துக்குள் இருந்தோம், हम अंधकार के वंश में पड़े थे, பேய்க்குள்ளே இருந்தோம், பிசாசுக்குள்ளே இருந்தோம், शैतान के अंदर थे, भूत के अंदर पड़े थे, பாவத்துக்குள்ளே இருந்தோம், சாபத்துக்குள்ளே இருந்தோம், पाप के अंदर पड़े थे, श्राप के अंदर पड़े थे, வியாதி நோய்க்குள்ளே இருந்தோம், बीमारी और रोगी के अंदर पड़े थे, மரண
பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். मृत्यु के दासित्व में पड़े थे. अंधकारத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார். अंधकार के वंश में जो पड़े थे हमें आश्चर्य रूपी ज्योति में लाया. அந்த ஒளியை பெற்ற பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம்தான் சபை. वही ज्योति पाया हुआ पवित्र लोगों की सहभागिता ही कलीसिया है. अंधकारத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். अंधकार के वंश से छुड़ाकर आश्चर्यचकित ज्योति के भीतर लाया है. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கொண்டு வந்திருக்கிறார். ताकि उसके पुण्य कामों को वर्णन करे. ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். राजाओं के रूप में और याजकों के रूप में अभिषेक किया है. அவருக்கு சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். हमें उसके खुद के सहभागी बनाया है. பரிசுத்த ஜாதியாக இந்த பூமியிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். हमें इस दुनिया में परमेश्वर ने एक पवित्र जाति बनाया है. அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம் சபையில் இருக்கிற மக்களுக்கு. इतने बड़ा सौभाग्य कलीसिया के लोगों को मिला है. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த இரண்டாவது தரிசனம் என்ன? अब्राहम को परमेश्वर ने दूसरा दर्शन क्या दिया? சந்ததி. वंश. உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். मैं तुझे एक वंश दूंगा. மெசொப்பொத்தாமியாவிலே அது வாக்களிக்கப்படவில்லை. वो मेसोपोटामिया में नहीं कहा गया. ஆரானிலே வந்திருந்த பொழுது பரலோகம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து. हारान में पहुंचने के बाद स्वर्ग ने उसे वादा किया. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर की महिमा हो. அப்ப சந்ததியை பற்றிய வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். वंश का आशीर्वाद पाए हैं. அப்ப எந்த சந்ததி? हम कौन से वंश हैं? அது இஸ்ரவேலரும் அல்ல, இஸ்மவேலும் அல்ல. हम ना ही इजराइल लोग हैं ना ही इश्माएल हैं. ஆவிக்குரிய சந்ததி. हम आत्मिक वंश हैं. நமக்கு ஒரு சந்ததியை இறைவன் வாக்களித்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने एक वंश का आशीर्वाद दिया है. அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி எது? वो वादा का आशीर्वाद क्या है? ஆவிக்குரிய பிள்ளைகளை காண்பிக்கிறது. आत्मिक वंश को दर्शाता है. अनेक உபதேசகர்கள் நமக்கு வருவார்கள் போவார்கள். कई उपदेशक लोग आएंगे जाएंगे. ஆனா உங்களை பெற்றெடுத்தது ஒரு தாய், ஒரு தகப்பன். परंतु आपको जन्म दिया हुआ एक माँ है, एक पिता है. அப்போ பெற்றெடுப்பது என்றால் ஆவியின்படி உள்ள பெற்றெடுப்பு. जन्म देना मतलब आत्मिक रूप से जन्म देना. அது ஊழியர்கள் தான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. आप ये नहीं सोचना कि वो सेवक लोग ही हैं. இந்த சபைக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தாயாக தகப்பனாக மாற வேண்டும். इस कलीसिया के भीतर आए हुए हर कोई आत्मिक माता आत्मिक पिता बनना है. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? इसके लिए हमें क्या करना है? ஜெபிக்கணும். प्रार्थना करना है. அதுக்கு என்ன செய்யணும்? इसके लिए क्या करना है? சுவிசேஷம் அறிவிக்கணும். सुसमाचार सुनाना है. சாட்சி சொல்லணும். गवाही बताना है. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லணும். जो स्कूल में पढ़ते हैं वो बच्चे स्कूल के बच्चों को सुसंदेश सुनाना தொழில் है. செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, जो नौकरी करते हैं, काम धंधा करते हैं, உத்தியோகம் பார்க்குறவங்க, जो नौकरी करते हैं, தங்களுடைய கோவொர்க்கர்ஸோடு அவங்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். अपने सहकर्मियों के साथ परमेश्वर का सुसंदेश सुनाना है. ரட்சகர் இயேசுவை பற்றி பேசணும். उद्धारकर्ता यीशु मसीह के बारे में बताना என்னை है. குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ, जो कोई मसीह के वचन के बारे में बताने में शर्माएगा, அவனை குறித்து நானும் வெட்கப்பட நேரிடும் என்று இயேசு சொன்னார். उसके बारे में मैं भी शर्माऊंगा करके यीशु मसीह कहता है. உங்க வீட்டை சுற்றி 4 திசையில் வீடுகள் இருக்கிறதே, आपके चारों दीवार, घर के चारों दीवारों में 4 लोग रहते हैं. சுவிசேஷம் சொல்லணுமே. उनको भी सुसंदेश सुनाना है. அப்பத்தானே சந்ததி வரும். तभी तो वंश उत्पन्न होगा. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா रविवार के दिन आ गया बोलकर से दौड़ते रहोगे, எப்படி வரும் சந்ததி? कैसा वंश मिलेगा? வாய்ப்புள்ள ராஜா, वैसा नहीं होगा मौका. சந்ததி வேணும்னு ஜெபம் பண்ணா போதாது. सिर्फ वंश होना है करके प्रार्थना करने से नहीं, சுவிசேஷம் அறிவிக்கணும். सुसंदेश सुनाना है, சாட்சி சொல்லணும். गवाही बोलना है. உங்களுக்கு நண்பர்கள் உண்டா இல்லையா? क्या आपको मित्र दोस्त है या नहीं? அவர்களிடத்தில் நீங்க சொல்லி இருக்கிறீர்களா? क्या आप अपने मित्रों को कभी यीशु मसीह के बारे में நீங்க बताया है? சாகிறதுக்கு முன்னே சொல்லிடணும். मरने से पहले बता दो. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பகுதி இருக்கு. सुसंदेश बताने का काम हर एक को दिया யாருக்கு गया है. ஆவிக்குரிய சந்ததியை தேவன் கொடுப்பார்? किसको परमेश्वर आत्मिक वंश देगा? அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். जो कोई बीज बोने के लिए ले जाता है वो रोते हुए ले जाता है. ஆனாலும் அவன் விதைத்த அந்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வருகிறான். परंतु जो बी बोता है उसी को वो कटनी करते हुए ले आता அப்ப है. பலன் வரும் என்று தான் விதைக்கிறார்கள். वो ऐसी बोते रहते हैं. வயல்களிலே விதைக்கிறார்கள், खेतियों में बोते हैं, தோப்புகளிலே விதைக்கிறார்கள், बगीचे में बोते हैं, தோட்டங்களிலே விதைக்கிறார்கள். किसान लोग जो खेती में बोते हैं. காய்கறிகள் பழங்கள் எப்படி வருது? कैसा फल कहाँ से आता है, बाजी कहाँ से आता है? அதான் தோட்டம். वही बगीचा. தோப்புகள் மரங்கள் கொண்டது தான் தோப்புகள். जहाँ पर बहुत सारे पेड़ होते हैं उसी को वाटिका कहते हैं. தென்னை மரம்,
பனைமரம் இப்படிலாம் வச்சிருக்காங்க இல்லையா? नारियल का पेड़, ताड़ी का पेड़, ऐसे कई पेड़ रखे हैं। பனந்தோப்பு, தென்னந்தோப்பு, नारियल का वाटिका, ताड़ी का वाटिका। நெல்லை மாவட்டம் முழுவதும் பனந்தோப்பு, नेल्लई डिस्ट्रिक्ट सब ये ताड़ी का झाड़ है। கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தென்னந்தோப்பு, कन्याकुमारी जिला पूरा नारियल का झाड़ है। இப்படி தமிழ்நாட்டில் இருக்கு. ऐसे तमिलनाडु में है। அப்போ மரங்கள் அடங்கிய இடத்துக்கு பேர் தோப்பு. जहाँ पर कई पेड़ होते हैं उसी को वाटिका कहते அப்போ हैं। மாமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும், वहाँ पर आम का झाड़ होगा, नारियल का झाड़ होगा, கொய்யா மரம் இருக்கும். पेरू का झाड़ होगा। இப்படி மரங்கள் இருந்ததெல்லாம் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसे जहाँ पर कई पेड़ होते हैं उसी को वाटिका कहते हैं। கிழங்குகளும் காய்கறிகளும் பழங்களும் இருக்கிற இடத்துக்கு பேர் தோட்டம். जहाँ पर खेती होती है जैसी बाजी, फल, इसी को खेती कहते हैं। எல்லாம் விதை போட்டால் தானே வரும். क्योंकि वो बी बोने पर ही तो आएगा। விதைக்கணும்ல, बीज बोते हैं ना, தண்ணி பாய்ச்சணும்ல, जल सींचना है ना, களை எடுக்கணும்ல, वहाँ पर नाला उठाना है ना, உரம் போடணும்ல, उसमें खत डालना है ना, பாதுகாப்பு தரணும்ல, रक्षा देना है ना। இதெல்லாம் இருந்தால் தானே அது உயிரோட இருக்கும். ये सब देंगे तो ही जीवित रहेगा। அதானே தோட்டம் தோட்டம் என்று சொல்றது. उसी को खेती खेती कहते हैं। நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். तुम जो मुहर लगाए हुए खेती हो। தேவனுடைய சபை பாதுகாப்புக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறது. कलीसिया एक सुरक्षित स्थान पर रखा गया है। அதுக்கு ஒரு பாதுகாப்பின் வேலியை தேவன் போட்டிருக்கிறார். उसको परमेश्वर एक सीमा लगाया है, सुरक्षित सीमा। அப்ப சந்ததி வரணுமானால் यदि वंश उत्पन्न होना है तो விளையிறத அப்படியே வாயில போட்டுட்டே இருக்க கூடாது. सिर्फ ऐसे ही मुंह पे डालते ही नहीं रहना है। அதை இன்னொரு பக்கம் விளைய வைக்கணும். जो भी उपजाते हो उसे एक तरफ से और तरफ से நெக்ஸ்ட் उपजाना है। ஜெனரேஷனை உண்டாக்கணும். अगला वंश को उठाना है। தோப்புகளாக இருந்தாலும் தோட்டங்களாக இருந்தாலும் भले वाटिका हो, खेती हो, அடுத்து விதை நெல்லு எடுத்து வைக்கணும். अगला बी उठाकर अगले में बोना है। விதைக்குன்னு சொல்லி சில விதைகளை பாதுகாத்து வச்சிருக்கணும். कुछ बोने के लिए कुछ बीज को संभालना है। நம்ம வித்து சாப்பிடவும் செய்யணும். हमको खाना भी है। இதை பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுகிறேன், पौलुस कुरिन्थियों को इस प्रकार कहता है, விதைக்கிறவனுக்கு விதையையும் बोने वालों के लिए बीज, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் खाने वालों के लिए भोजन, விளைவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். क्योंकि बढ़ाने वाला परमेश्वर है। அப்ப விதையை எடுத்து விதைக்கணும். बी को लेकर बोना है। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। சந்ததி உண்டாக வேண்டுமானால், ஆவிக்குரிய சந்ததி வர வேண்டுமானால், यदि वंश उत्पन्न होना है, आत्मिक वंश उत्पन्न होना है तो தேவனுடைய வசனத்தை விதைக்கணும். परमेश्वर का वचन को बोते रहना है। நம்ம கர்த்தருடைய விதை என்று சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். परमेश्वर का बीज मतलब क्या है? वही परमेश्वर की कलवरी क्रूस का मृत्यु। இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த ரத்தம். यीशु मसीह ने बहाया हुआ पवित्र लहू। இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். इसे परमेश्वर के लोगों तक पहुंचाना है। உங்களுடைய ஆன்மா மீட்கப்படும் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ये उनकी आत्मा उद्धार पाने तक कहते रहना है। ட்ராக்ஸ் கொடுங்க, ट्रैक्स दीजिए, புதிய ஏற்பாடு வாங்கி கொடுங்க, नया नियम का ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, आत्मिक पुस्तक दीजिए, உங்க சாட்சியை சொல்லுங்க, आपकी गवाही बताइए, மேகசின் வாங்கி கொடுங்க. कोई मैगजीन लेके दीजिए, அப்பதான் சந்ததி வரும். तभी वंश उत्पन्न होगा, இல்லைன்னா வராது. नहीं तो नहीं होगा। இதை செஞ்சுட்டு उसे करने के बाद பிரேயர் பண்ணணும், प्रार्थना करना है, ஃபாஸ்டிங் எடுக்கணும். उपवास रखना है। என் பிள்ளைகளே, हे मेरे बच्चों, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு जब तक मसीह तुम्हारे अंदर நான் उत्पन्न கற்ப होता, வேதனைப்படுகிறேன். मैं गर्भ वेदना उठाता हूँ। அப்போ இப்படி உழைக்கும் பொழுது ஒரு வேதனை தான். जब ऐसा मेहनत करेंगे तो दुख होती है, दर्द होती है। அதில் அவமானங்களை நிந்தைகளை அனுபவித்தார்கள் முதலாம் நூற்றாண்டு ஊழியக்காரர்கள். प्रथम शताब्दी के सेवकों ने कितनी दुख और दर्द उठाया है। ஜெயிலுக்கு போனார்கள், वे बंधन गृह में गए थे, சிதறடிக்கப்பட்டார்கள். क्रूस पर मारे गए, ஆனால் பரிசுத்த ஆவி அவங்களோட இருந்தார். परंतु पवित्र आत्मा जी उनके संग था। தேவனுக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर की महिमा हो। ஸ்டேட் கவர்மெண்ட் எதிரியா இருக்கு, कुछ लोगों का लिए सरकारी विरोधी है, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிரியா இருக்கு, मध्य सरकार उनका विरोधी है, அவங்க சொந்த ஜனங்கள் எதிரியா இருக்காங்க. उनके लोग उनके विरोधी हैं। மூன்று விதமான எதிர்ப்புகளின் நடுவிலே 3 प्रकार के विरोधियों के बीच में தேவனுடைய சபை வளர்ந்தது. परमेश्वर का कलीसिया
बढ़ते गया। அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு इसका நடத்தினார். कारण ये है कि पवित्र आत्मा जी उनके पर राज्य करता था। இன்னைக்கு ஆவியானவர் இருந்தார் சபைக்குள்ளே. उन दिनों में पवित्र आत्मा जी कलीसिया में था। இன்னைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. आज के दिन कलीसिया में पवित्र आत्मा जी அதனாலே नहीं காஸ்பல் है। மினிஸ்ட்ரி டெத் ஆகி போய் கிடக்கு. इसलिए कि सब कुछ मर चुका है। சாட்சியின் ஊழியம் டெத் ஆகி போயிடுச்சு. गवाही का सेवा मर चुका है। வெறும் ஜடமாய் இருக்கிறது சபைகள். केवल लोग बैठे हैं। பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானா यदि पवित्र आत्मा जी हो, எதிர்ப்புகளின் நடுவிலே தான் சபை வளர்ந்து கொண்டிருந்தது. विरोधियों के बीच में भी कलीसिया बढ़ते जा रहा ஜெயிலுக்கு था। போக ஆயத்தமானார்கள். वे लोग कहीं भी जेल में जाने के लिए तैयार हो गए। நீதிமன்றம் போக ஆயத்தமானார்கள். वे लोग कोर्ट तक जाने के लिए तैयार हो गए। அவர்களாலே தண்டிக்கப்பட கண்டிக்கப்பட ஆயத்தமானார்கள். वे दंड पाने के लिए, ताड़ना पाने के लिए तैयार हो गए। எதிர்ப்புகளை கண்டு அவர்கள் பின்வாங்கவில்லை. विरोधियों को देखकर डरे नहीं। காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் इसका இருந்தார். कारण ये कि पवित्र आत्मा जी उनके संग அவர் था। தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். वो हमेशा में उलझाते रहेगा। நீ என்ன மத்த உலகத்தை மாதிரி வாழ்றதுக்கு அவனை கொண்டு வந்தார் ஆண்டவர். तुझे क्या इस दुनिया के समान, लोगों के समान जीने के लिए तुझे बुलाया है क्या? இது ஞானம். कौन सा ज्ञान है? பரிசுத்த ஆவியானவர் நடத்துறபடி வாழ்றதுதான் ஞானம். जो पवित्र आत्मा जी के समान जीते हैं वही ज्ञान है। இதான் பரலோக ஞானம். वही स्वर्गीय ज्ञान है। வரத்திலிருந்து வருகிற ஞானமோ स्वर्ग से उतर आया हुआ ज्ञान। ஒன்னு கிறிஸ்து, एक तो मसीह, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். दूसरा पवित्र आत्मा जी। ஆவியானவர் தருகிற வரங்களிலே முதல் வரமே ஞான வரம். पवित्र आत्मा जी के द्वारा दिया जाने वाला पहला वरदान ज्ञान का அப்ப वरदान। தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே அந்த ஞான வரம் செயல்படும். जहाँ पर पवित्र आत्मा जी होता है वहाँ पर वो ज्ञान का क्रिया होती है। நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்காரான்னு நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். हम अपने आप को जांच कर देखेंगे हमारे अंदर पवित्र आत्मा முதலாம் जी है। நூற்றாண்டுல பரிசுத்த ஆவி இருந்த प्रथम शताब्दी में पवित्र இது आत्मा जी था। 21ஆம் நூற்றாண்டியா? एक ये तो 21वां शताब्दी है। அப்ப இருந்த பரிசுத்த ஆவி வேறயா? उस दिन जो पवित्र आत्मा था वो अलग था। இப்ப இருக்கிற ஆவி வேறயா? अभी जो पवित्र आत्मा जी है वो अलग है। ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ऐसा बोल के मत बैठो, முடிவுல தான் தெரியும் आखिरी में मालूम पड़ेगा யாரை தேவன் அங்கீகரிப்பார், परमेश्वर किसे स्वीकार लेगा, யாரை தேவன் நிராகரிப்பார். परमेश्वर किसे रद्द करेगा। ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள். दो जन सोए रहेंगे, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் நிராகரிக்கப்படுவான். एक उठा लिया जाएगा, एक छोड़ ரெண்டு பேர் दिया வயலில் जाएगा। இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் दो जन நிராகரிக்கப்படுவான். खेती में काम करेंगे, एक दिन उठा लिया जाएगा, एक ரெண்டு दिन छोड़ ஸ்திரீகள் दिया இயந்திரம் जाएगा। அடிப்பார்கள், ஒருத்தி அங்கீகரிக்கப்படுவாள், ஒருத்தி दो நிராகரிக்கப்படுவாள். स्त्रियां जो आटा पिसाते रहेंगे, एक उठा ली जाएगी, एक छोड़ दी இது जाएगी। வருங்காலத்தில் நடக்க போகிறது. ये सब आने वाले दिनों में होने वाला है। இதான் தீர்க்க தரிசனம். यही भविष्यवाणी। இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. यीशु मसीह का गवाही ही भविष्यवाणी की गवाही है। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்மை நிரப்பிக் கொண்டிருப்பாரானால் इसलिए पवित्र आत्मा जी हमारे भीतर उतर कर हमें भराते நாம் रहेंगे। சந்ததிகளை பற்றிய தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हमें वंश का दर्शन पाए रहेंगे। நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும். अगला पीढ़ी उत्पन्न करना है। ஆபிரகாமுக்கு சந்ததியை பற்றிய ஒரு தரிசனத்தை கற்றுக் अब्राहम கொடுத்தார். को परमेश्वर ने उस वंश का दर्शन दिया था। நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். आप और मैं बुलाए गए लोग हैं। அழைத்தவர் உண்மையுள்ளவர். बुलाया हुआ परमेश्वर सच्चा है। தரிசனத்தை வைக்கிறார். दर्शन को रखता है। ஆத்தும ஆதாயம், प्राण कमाई, சுவிசேஷ அறிவிப்பு, सुसंदेश सुनाना, சாட்சியை அறிவிக்கிறது. गवाही बताना, அதற்காக அழைகிறது, உழைக்கிறது. उसी लिए भटकना, அது उसके लिए நிமித்தம் வருகிற कमाना, அவமான நிந்தையை ஏற்பது. उसके लिए निंदा और अपमान उठाना, தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு हमारे आगे रखे हुए आनंद के तुल्य அவமானத்தை எண்ணாமல் अपमान को न जानते हुए அந்த சிலுவையை சகித்தார். अपने क्रूस को सह लिया। அப்படி யார் சகிக்க போறது? ऐसे कौन सह लेगा? ஒரு சந்ததி வரப்போகுதே. एक वंश आने वाला है। கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தையை சுமக்கிறவ जो गर्भ में उठाने वाले गर्भ को, அந்த டெலிவரி நேரத்தில் ஒரு வேதனை அனுபவிப்பா. बच्चे को जन्म देते समय एक दर्द होती है। கர்ப்ப வேதனைன்னு முதல்ல அனுபவிப்பா. गर्भ के दर्द, गर्भ में रहते समय भी दर्द उठाएगी। அதுக்கு அப்புறம் பிரசவ வேதனைன்னு ஒன்று அனுபவிப்பா. प्रसव के समय भी एक दर्द उठाती है। ஆனா இது உண்மை. ये सच है। இது ஆம்பளைகளுக்கு தெரியும். ये आदमी लोग भी जानते हैं, ஆனா ஒண்ணு தெரியாது. परंतु नहीं जानते। அது எப்படின்னு தெரியுமா ஆம்பளைகளுக்கு? ये कैसा मालूम है आप लोगों को? அது பெண்களுக்கு தான் தெரியும். वो सिर्फ स्त्रियों को मालूम है। அப்ப கர்ப்ப வேதனை என்றால் என்ன? गर्भ का दर्द क्या होता है? பிரசவ வேதனை என்றால் என்ன? प्रसव का दर्द क्या होता है? அவள் வருத்தப்பட்டு அலறி, பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். वो दुखी होकर
प्रसव करने के लिए, बच्चे जन्माने के लिए रोई ஆண் பிள்ளையை பெற்றாள். और बालक को उत्पन्न किया। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆகவே நாம் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு வேலை நமக்குரிய தரிசனம். इसलिए इस कलीसिया के अंदर ले आने का दर्शन हमें पाना है। ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டால் போதாது. केवल अब्राहम के बच्चे कहलाना बाकी काफी नहीं। அவனுடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்படிக்கு उसके पद चिन्हों का पीछा करने के लिए அவன் ஒரு அடையாளத்தை பெற்றான். उसने एक चिन्ह पाया। அது என்ன அடையாளம்? वो क्या चिन्ह है? அதான் விருத்த சேதனம். वही खतना करने का चिन्ह। இஸ்ரவேலர்களும் இஸ்மவேலர்களும் இன்றும் கடைபிடிக்கிறார்கள். इस्राएल लोग और इस्माइल लोग उसे आज भी अजमाते हैं। அப்ப வானத்தின் நட்சத்திரங்கள் அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு எது அடையாளம்? आकाश के तारे कहलाए जाने वाले मसीहों का यही எது चिन्ह है। அடையாளம்? क्या चिन्ह है? அது ஒரு விருத்த சேதனம். वो भी एक खतना है। கொலோசியர் 2:11 அப்படி சொல்லுகிறது. यही कोलिशिया 2:12 में लिखा गया ரோமர் है। 2 அதிகாரம் 28 29 அப்படி சொல்லுகிறது. रोमियो 12:28-29 में लिखा गया है। புறம்பே யூதனானவன் யூதன் அல்ல. कोई बाहर से दिखने वाला यहूदी புறம்பே नहीं है। செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. बाहर से किया जाने वाला खतना नहीं है। ஆவியிலே உண்டாகிற விருத்த சேதனம். आत्मा में होने वाली खतना, இருதயத்திலே உண்டாகிற விருத்த சேதனம். मन में होने वाली खतना, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். जो हाथों से नहीं किया जाने वाली கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு खतना, வரப்பட்ட ஒவ்வொருவரும் मसीह में लाए गए हुए हर कोई அந்த விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறார்கள். उस खतना को पाए रहना है। கிறிஸ்தவர்கள் பெற்றுக் கொடுக்கிற விருத்த சேதனம் என்ன? मसीह लोग पाने वाली खतना क्या है? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். कोई हाथों से न किया जाने वाली இருதயத்திலே खतना, செய்யப்படுகிற விருத்த சேதனம். मन में किया जाने वाली खतना, இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எறிவதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். मन की चमड़े को फाड़ कर फेंकना खतना ஆண்டவர் है। இயேசு கிறிஸ்து இருதயத்திலே வெட்டி எறிய வேண்டிய விஷயங்களை சொன்னார். परमेश्वर यीशु मसीह ने मन से जो काट कर फेंकने वाली बातों को வாய்க்குள்ளே போகிற बताया ஒன்று है। உன்னை தீட்டுப்படுத்தாது. जो भी हमारे मुंह के अंदर से जाता है वो हमको बिगाड़ता नहीं है, உனக்குள்ளே இருந்து இருதயத்திலிருந்து வருகிறதே உன்னை தீட்டுப்படுத்தும். परंतु जो हमारे मन से बाहर निकलता है वही अशुद्ध करता है। அவைகள் எவை என்று பட்டியலிட்டு இருக்கிறார். वो क्या क्या है बोलकर मैंने सब बताया है। அந்த நுனித்தோலை வெட்டி எறியுங்கள். उस चमड़े को काट कर फेंक दो। அதான் பரிசுத்த ஆவியானவரால் வெட்டி எறியப்படுகிற விருத்த சேதனம். वही पवित्र आत्मा जी के द्वारा काट दिया जाने वाली खतना। இஸ்மவேலரும் இஸ்ரவேலர்களும் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம். इस्राएल और इस्माइल हाथों की द्वारा किया जाने वाली खतना, அது ஆண்களுக்கு மட்டுமே உரியது. वो केवल पुरुषों के लिए है। ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருதயம் இருக்கிறது. परंतु मसीह लोगों के लिए तो सारे स्त्री और पुरुषों को खतना करना है। பரலோக தேவனுடைய ஆவியானவர் वही स्वर्गीय पवित्र आत्मा जी அந்த சபைக்குள்ளே இறங்குவாரானால் उस कलीसिया में यदि उतर இந்த आए, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். हाथों से न किया जाने वाली खतना पालेंगे। தீட்டுப்படுத்துகிற விஷயங்களை அவர்கள் இருதயத்திலிருந்து கர்த்தர் வெட்டி எறிந்து விடுவார். अशुद्ध करने वाली बातों को परमेश्वर उसके मन से काट कर फेंक देगा। இது மனுஷரால் உண்டாகிறதல்ல, பரலோக தேவ ஆவியினால் ये உண்டாகும். मनुष्य से नहीं होगा, स्वर्ग के पवित्र आत्मा जी की பரிசுத்த द्वारा ஆவியானவர் होगा। உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரா என்பதை சோதித்துப் பார். पहले ये जांच कर देखो तुम्हारे अंदर पवित्र आत्मा जी है या नहीं। சண்டே வந்து கையை தட்டிட்டு போயிடக்கூடாது. केवल रविवार के दिन आकर ताली बजाने से नहीं। இருதயத்திலே ஆவியானவர் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாரா? क्या आपके मन में पवित्र आत्मा जी ने खतना किया है? நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னே விசுவாசத்தின் அடிச்சுவடை காண்பித்து விட்டு போனான் ஆபிரகாம். व्यवस्था के आने से पहले विश्वास के पद चिन्हों को दिखाया अब्राहम ने। அந்த அடிச்சுவட்டிலே ஒன்று விருத்த சேதனம். उसी पद चिन्ह में एक बात है खतना। ஆண்களுக்கு மட்டுமே அந்த காலத்தில் உரியதாக இருந்தது. उन दिनों में केवल पुरुष लोग खतना करते थे। அப்ப கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் मतलब मसीह लोगों के लिए खतना, ஆண்களுடைய இருதயங்களும் பெண்களுடைய இருதயங்களும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். पुरुष का और स्त्री का मन खतना किया जाना है। இதை யார் செய்வது? वो कौन करेगा? இது மனுஷன் செய்ய முடியாது. वो कोई इंसान नहीं कर सकेगा। பரலோகத்திலிருந்து இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் स्वर्गीय परमेश्वर से उतरने वाली पवित्र आत्मा जी உணர்வுகளை தட்டி எழுப்பு. वही हमारी भावना को उठाता है। எது எது பாவமோ क्या क्या जो जो पाप है அதில் இருந்தெல்லாம் நம்ம விலக்கி கொண்டு வருவோம். उनमें से हमें दूर कर करके ले आना। பாவத்திலிருந்து விலகு. पाप से दूर हटो, பாவ நண்பர்களை விட்டு விலகு. पाप के दोस्त से दूर हटो, பாவ உறவுகளை விட்டு விலகு. पापी रिश्तेदारों से दूर हटो, பாவ உபதேசங்களை விட்டு விலகு पापी उपदेशों से दूर हटो। என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எறிவார். ऐसे पवित्र आत्मा जी अर्रे के मन के चमड़ों को काट कर फेंकेगा அவைதான் மனிதனை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. और यही मनुष्य को अशुद्ध करते रहता है। அதற்கு தான் இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எரி என்று சொல்லுகிறார். इसलिए कहता है मन की
चमड़े को काट कर फेंक दे। இதான் விருத்த சேதனம். यही खतना। ஆபிரகாமை அழைத்து சொன்ன, अब्राहम को बुलाकर कहा, ஆபிரகாமே, ए अब्राहम, நான் உனக்கு ஒரு சந்ததியை தரப்போறேன். मैं तुझे एक वंश दूंगा। மாம்சத்தின் உள்ள குடும்பத்தை நான் சொல்லல, शारीरिक परिवार के बारे में नहीं बता रहा हूँ। திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக்க போகிறேன். अनेक जातियों का तू पिता बनेगा। சகல ஜாதிகளும் நீ சீசராக்க வேண்டும். सभी जातियों को तुझे अपना चेला बनाना। அதான் அகிலாண்டத்தின் படைத்த இறைவனுடைய மனதில் இருக்கிற திட்டம். यही विश्व को बनाया हुआ हमारे सृष्टिकर्ता परमेश्वर की मन की चाहत। அந்த திட்டத்தை உனக்குள்ள எனக்குள்ள வைக்கிறார். அதான் தரிசனம். वही योजना जो है आपके और मेरे मन में रखा है, वही खतना। தேவனுக்கு மகிமை உண்டாக. परमेश्वर की महिमा हो। இந்த தரிசன சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ये दर्शन कलीसिया के अंदर रहने वालों के अंदर होना है। ஆபிராம் என்பவனை ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்றினார். इसलिए अब्राम को परमेश्वर ने अब्राहम कहा। வெறும் நேம் சேஞ்ச் மட்டும் இல்ல, केवल नाम में परिवर्तन नहीं, அதை வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக उसके जीवन में बदलावट। திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்க போகிறேன். कई जातियों का मैं तुझे पिता बनाऊंगा। ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜாதிக்கு மட்டும் நீ தகப்பனா இருக்க. केवल एक पिता या एक परिवार या एक जाति के लिए नहीं, பூலோகத்திலே வாழ்கிற அனைத்து ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக உயர்த்தப்பட வேண்டும். पूरे विश्व भर जीने वाले लोगों के लिए तुझे पिता बनना அதனால है। ஆபிரகாம் என்ற பெயரை நான் ஆபிரகாம் என்று வைக்க போகிறேன். इसलिए अब्राम का नाम को अब्राहम रखा गया। உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், तेरे द्वारा राजा निकलेंगे, ஜாதிகள் புறப்படுவார்கள், जाति लोग निकलेंगे, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக வரப்போகிறாய். कई जातियों के लोगों का तुम पिता बनोगे। அதுக்கு அடையாளம் என்ன? उसका चिन्ह क्या है? விருத்த சேதனம். खतना। விருத்த சேதனம் खतना என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். उसे परमेश्वर ने बताया। அப்ப விருத்த சேதனம் பண்ணிக்கொள். खतना कर ले, இது உனக்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ये तुम्हारे एक वाचा का बंधन है। இது கிறிஸ்தவர்களுக்கு என்ன உடன்படிக்கை? ये मसीह लोगों के लिए क्या वाचा है? அநேக உடன்படிக்கைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. क्यों वाचा के बारे में पवित्र शास्त्र में लिखा இந்த गया இடத்துல है? எதை காண்பிக்கிறது? इस जगह पर क्या दर्शाया गया மனம் है? திரும்புதலை காண்பிக்கிறது. मन फिराव के बारे में बताया பாவங்களை गया விட்டு है। விலகுவதை காண்பிக்கிறது. पाप से दूर होने के बारे में बताता है। பாவ உறவுகள் பாவ நட்புகளை விட்டு விலகுவதை पापी காண்பிக்கிறது. रिश्तेदारों से दूर होने को दर्शाता है। பாவ உபதேசங்கள் பொய்யான உபதேசங்களை விட்டு விலகுவதை पापी காண்பிக்கிறது. उपदेश और झूठे उपदेश से दूर होने को बताता है। அப்படி விலகினால் நாம் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம் என்று ऐसा அர்த்தம். हट लोगे तो हम वाचा बंधे हैं। அப்ப நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்றேன். मैं आपसे वाचा அது बांधता விருத்த हूँ। சேதனம் பண்ற உடன்படிக்கை. खतना करने वाली वाचा। அந்த அடையாளத்தை பெற்றுக்கிட்டீனா तुम यदि चिन्ह पालोगे, உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், तुम्हारे द्वारे से राजाएं निकलेंगे, உன்னிலிருந்து ஜாதிகள் புறப்படுவார்கள். तुम्हारे द्वारे जाति लोग निकलेंगे। நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், मैं तुझे बड़ा जाति बनाऊंगा, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், तेरे नाम को आशीष करूंगा, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஓ மூலமா ஆசீர்வாதம் பெறும். सारे भूमंडल के कुल तेरे द्वारा आशीष पाएंगे। நீ உடன்படிக்கை செய்ய. तू वाचा बांध। அப்பவே உடன்படிக்கை பண்ணலாம். तभी से वाचा बांध लिया, அப்பவே நீங்கள் நானும் அறிக்கையிட்டேன். तभी से हम आपने और मैंने कबूल कर ஆண்டவருடைய लिया। சத்தம் வந்துருச்சா உடனே முழங்கால் போட்டு அப்பா यदि परमेश्वर का आवाज आ गया यीशुवे, तो तुरंत रूप को घुटना टेक कर अपने आप को समर्पण करना है। கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலைனா परमेश्वर के सम्मुख में यदि समर्पण नहीं करोगे, பிரசங்கம் கேட்டுட்டு போய்வீங்க. संदेश सुनकर चले जाओगे, வாழ்க்கையில் ஒன்றும் வராது. जीवन में कोई परिवर्तन नहीं होगी। ஒப்பு கொடுக்கணும். समर्पण करना है। மூன்றாவது தரிசனம் என்ன? तीसरा दर्शन क्या है? ஒப்பு கொடுத்தல். समर्पण। ஆதியாகமம் 22:1-2 நாம் வாசிக்கும் பொழுது उत्पत्ति 22:1 और 2 में पढ़ते हैं, நாம் வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? हमने जो पढ़ा ये वचन क्या कहता है? அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு மூன்றாவதாக ஒரு தரிசனத்தை வைக்கிறார். बुलाया हुआ अब्राहम को परमेश्वर ने एक तीसरा दर्शन அது दिखाया। மோரியா மலையை குறித்த தரிசனம். मोरिया पर पहाड़ का दर्शन।
அவனை கர்த்தர் அந்த மலைக்கு வரும்படியாக சொல்லுகிறார். उस मोरिया पहाड़ की ओर परमेश्वर जाने को कहता है. அவனுடைய மகனை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். उसके बेटे को बलिदान चढ़ाने को कहता है. இவன் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு அங்கே போகிறார். ये भी अपने पुत्र को लेकर वहां पर गया. அந்த குமாரனை பலி செலுத்த अपने बेटे को बलिदान करने के அவன் लिए தலையிலேயே விறகு கட்டைகளை அடுக்கி வச்சிருக்கான். उसके ही सिर पर लकड़ा रख दिया. ஏன்னா அந்த கட்டையெல்லாம் எரிஞ்சுதான் அவனை சாம்பலாக்க முடியும். क्योंकि वो लकड़ा जलने पर ही वो राख बनेगा. தகன பலியிடுன்னு சொன்னா சாம்பலாக்குன்னு அர்த்தம். होम बलि करके चढ़ा इसका मतलब पूरा राख कर दे. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைக்கிறார். परमेश्वर उसको एक दर्शन दिखाया. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. ஊரியாமல தரிசனம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். वही दर्शन आपको और मुझे भी मिलना है. ஆபிரகாமுக்கு இருந்தா போதாது. केवल अब्राहम को मिलने से काफी नहीं. அது பைபிள்ல இருக்கும். वो बाइबल में लिखा அது रहेगा. வரலாறு நடந்து முடிந்த கதை. उसे असलियत में पूरा करना है. நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். हमारे जीवन में प्रकट करना है. முதல் தரிசனம் வெளிப்படணும். पहला दर्शन प्रकट होना है. இரண்டாவது தரிசனம் வெளிப்படணும். दूसरा दर्शन प्रकट होना है. இப்போ நாம் சிந்திக்க போற மூன்றாவது தரிசனம் வெளிப்படும். अब तीसरा दर्शन भी प्रकट होगा. அப்ப மோரியாமலையை குறித்த ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறேன். मोरिया पहाड़ के प्रति एक दर्शन देता है. அப்ப விறகு கட்டையை எடுக்கிறாங்க. लकड़ी का डोरा लिया. கத்தி எடுக்கிறாங்க. छुरी लिया. நெருப்பு சட்டி எடுத்துக்கிட்டாங்க. आग का बट्टा ले ஒரு लिया மலை மேலே ஏறுறாங்க. और पहाड़ पर चढ़ने लगे. ஏறிக்கிட்டு இருக்கும்போது மகன் கேட்குறான் அப்பன்ட்ட, बेटा पिताजी से पूछता है, அப்பா 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 पिता पिता पिताजी கத்தி இருக்கு, छुरी है, நெருப்பு இருக்கு, आग है, கட்டை இருக்கு, लकड़ी भी है, பலிச்சத்திற்கு ஆட்டுக்குட்டி வேணுமே, होम बलि के लिए भेड़ कहाँ है? அது ஒன்றும் குறையா இருக்க, वो भी तो एक कम है. நீர் பலி செலுத்த போவோம் அப்படின்னு மலை மேலே ஏற்றி கூட்டிட்டு வந்துட்டீரு. बलि चढ़ाएंगे बोलकर पहाड़ पर तो चढ़ा दिया, ஆட்டுக்குட்டி எங்கே? लेकिन भेड़ कहाँ है? ஆபிரகாமுக்கு தெரியும். अब्राहम अच्छी तरह से जानता ஆபிரகாமுக்குள்ளே था. தரிசனம் இருக்கு. अब्राहम के अंदर दर्शन था. ஈசாக்குக்குள்ளே அந்த தரிசனம் இல்ல. ईसाक के अंदर वो दर्शन नहीं था. ஆனா பிள்ளையா இருக்கான். लेकिन बच्चा है. அப்ப மகன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். बेटे का प्रश्न का उत्तर भी देना है. கத்தி இருக்கியா? छुरी है, நெருப்பு இருக்கு, आग भी है, கட்டை இருக்கு, लकड़ी भी है. பலி செலுத்தணும்னா ஆட்டுக்குட்டி வேணும்ல. बलि का भेड़ किधर है? ஆட்டுக்குட்டி எங்கே? भेड़ कहाँ है? மலை முழுசும் ஏறல, ஏறதுக்குள்ள இப்படிப்பட்ட கேள்வி கேட்கான். अभी तक पूरा पहाड़ चढ़ा नहीं, अभी से प्रश्न पूछने लगा. இப்ப தரிசனத்தை சொல்ல முடியுமா? क्या आप दर्शन को बता सकेगा? இயேசுநாதர் ஒரு தரிசனத்தோட சிலுவையில தொங்குறார். यीशु मसीह भी एक दर्शन के साथ क्रूस पर मारा गया. அப்ப பக்கத்தில் அறியப்பட்ட கல்லர்கள் ஒருத்தன் சொல்றான், बाजू में टंगाया हुआ एक चोर कहता है, உண்மையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும், சிலுவையை விட்டு இறங்கு. हमको भी उद्धार कर ले, खुद को भी उद्धार कर ले और क्रूस से नीचे उतर जा. சிலுவைக்கு கீழே போற வரவன்லாம் உண்மையும் ரட்சித்துக் கொண்டு கீழே இறங்கி வாருன்னு சொல்றான். जो क्रूस के नीचे आ जा कर रहे थे वे लोग यीशु को देखकर कहने लगे, खुद को छुड़ा ले और नीचे उतर आ. நீ தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருந்தீர. तुम तो कहते थे अपने आप को तुम परमेश्वर के पुत्र हो. தேவன் என்னோட இருக்கிறார் என்னோட இருக்கிறார் சொல்லிட்டு இருந்தீர. परमेश्वर मेरे साथ है करके कहते थे. அப்ப உண்மை ரட்சித்துக் கொண்டு கீழே வாரு. अपने आप को छुड़ा लो और नीचे उतर आ. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. दूसरों को उतार किया, छुड़ाया और खुद को छुड़ा नहीं पाया. திராணி இருக்குலே, छुड़ाने का सब शक्ति है. இறங்கி வந்தா கிறிஸ்தவ சமுதாயம் இந்த பூலோகத்தில் உண்டாயிருக்குமா? क्या उतर आऊंगा तो इस दुनिया में मसीही गोत्र बना रहेगा? புனித வெள்ளின்னு சொல்லி ஒரு நாளை குறிச்சு எல்லா பயிலும் கூடி வந்து தேவனுடைய பாதத்தில் உட்காருவானா? क्या ये बड़ा शुक्रवार कहकर ऐसे हम परमेश्वर के पवित्र स्थान में बैठे रहेंगे? தரிசனம் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. दर्शन मसीह के अंदर है. இறங்கி வர முடிஞ்சாலும் முடியாது. यदि उतर आना चाहे तो भी उतर नहीं आ पाएगा. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. இப்படி எல்லாம் சோதனைகள் வருது. ऐसे सब परीक्षा आती है. அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இறங்கி வர முடியாது. தரிசனம் இருக்கணும். दर्शन होना है. இப்போ ஆபிரகாம் மலையில பாதிக்கு மேல போயிட்டான், அவங்க மாட்டிக்கிட்டான். अभी अब्राहम आधा पहाड़ तो चढ़ लिया, लेकिन अभी बेटे का प्रश्न पर अटक गया. தரிசனம் உள்ளவன் போகிறான், தரிசனத்தில் உள்ளவனை பின்பற்றி போகிறான்.
दर्शन पाया हुआ व्यक्ति जाता है और बाकी लोग दर्शन पाए हुए लोगों का पीछा करते हैं। அப்ப நம்ம நடத்துகிறவர்கள் தரிசனம் உள்ளவர்கள், हमको चलाने वाले दर्शन पाए हुए लोग। தரிசனம் உள்ளவர் நடத்தும் போது அந்த நடத்துக்கு கீழே போகிறவர்கள் தரிசனத்தை பின்பற்றுகிறவர்கள்। दर्शन पाए हुए लोगों का पीछा करने वाले दर्शन पाए हुए का पीछा करते ஆனால் அந்த தரிசனத்தை அந்த விஷயத்தை சொல்ல முடியல। हैं। इसलिए कुछ लोग अपना दर्शन बता नहीं पाते हैं। ஏன் சொல்ல முடியலையோ தெரியல। क्यों नहीं बोल पाते ஆனா हैं? ஒன்று சொன்னா, परंतु एक बात बताए, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, விறகு கட்டை இருக்கு, छुरी है, आग है, लकड़ी है, सब कुछ है। உன் கையில அப்படி இருக்கும்। तेरे हाथ में भी वैसे ही होगा, ஆனா ஒரு குறை இருக்கும்। परंतु एक कमी रहेगा। இப்ப ஈசாக்கு குறையை சொல்லி காட்டுறான்। अब ईसाक ने कमी बताया, ஆட்டுக்குட்டி எங்கே? भेड़ किधर है? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்। परमेश्वर के पहाड़ पर देखा जाएगा। நம்ம போறோம்ல மோரியா மலைக்கு உச்சிக்கு, हम जा रहे हैं ना जहाँ पर मोरिया पहाड़ पर, அங்க நாம வழிபடுகிற ஈசன் தெய்வம் நமக்கு காரியத்தை வாய்க்கப்படுவார்। वहाँ पर हम जिसकी आराधना करते वो परमेश्वर सब कुछ देख लेगा। இல்ல ஈசாக், நீ கேக்குறத அங்க கத்த தருவாரா? हे इसाक, तू जो मांगता है उसे परमेश्वर वहाँ पर देगा। ஆமல ஆமல மறந்துட்டேன்டா, கீழே இறங்கி போய் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வருவோம்। उसने सोचा होगा कि नीचे उतर कर जाकर एक भेड़ पकड़ लाए, இல்ல கடனை உடனே வாங்கி ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கி அது கொண்டாந்துருவான்। या तो दुकान में जाके एक भेड़ खरीद लाए। அப்படி சொல்லலையே। ऐसा नहीं कहा, அவன் விசுவாசிகள் தகப்பன், क्योंकि वो विश्वास का पिता, அவன் கடன் வாங்க மாட்டான், वो कभी उधारी नहीं लेगा, கடனை உடனே வாங்க மாட்டான்। वो भी तुरंत नहीं लेगा। வரும் பாதையில போர்டு போட்டிருக்கான், आते रास्ते में एक बोर्ड लगाया है, கோல்டன் லோன்। सोने का लोन, कर्जा। சும்மா இருக்கிறவங்களையும் வாவான்னு கூப்பிடுறான், நான் கடன் தரேன் கடன் தரேன் கடன் தரேன்। जो चुपचाप बैठते उनको भी बुलाते बुलाते, लो आके लोन लेके जाओ, लोन लेके। ஆபிரகாம் தரிசனம் பெற்றவன், अब्राहम दर्शन पाया हुआ व्यक्ति है, எந்த தரிசனம் கொடுத்தாரோ தேவன் அந்த தேவனையே நண்பராக்கி கொண்டவன்। जो दर्शन दिया उसी परमेश्वर को अपना मित्र बना लिया। அவர் பக்கத்துல இருக்கும்போது மற்றது அவங்களுக்கு தேவையில்லை। जब परमेश्वर साथ है तब किसी की जरूरत नहीं। மலைக்கு கீழே இருக்கிறவன் எல்லாரும் அப்படி வாழலாம், पहाड़ के नीचे जितने लोग रहते हैं सब लोग वैसे जी மலைக்கு सकते மேல हैं। போகிறவன் அது மாதிரி இருக்க முடியாது। पहाड़ के ऊपर जाने वाला व्यक्ति वैसा नहीं रह सकेगा। பூமியில எல்லாம் இருக்கலாம், पृथ्वी में सब कुछ हो सकता है, ஒரு குறையோடு வாழலாம்। कुछ कमी के साथ भी जी सकते இப்ப हैं। ஈசாக்குக்கு ஒரு குறை, ईसा को एक कमी, அவனுக்கு தேவை ஆட்டுக்குட்டி। उसको जरूरत था भेड़, ஆனா தரிசனம் பெற்றவன் சொல்லுவான், परंतु दर्शन पाया हुआ நம்ம व्यक्ति போற कहेगा, இடத்துல கத்தர் இருக்கிறார், हम जहाँ पर जाते वहाँ पर நீ என்ன परमेश्वर கேக்குறியோ है। அதை கத்தர் உனக்கு तू தருவார்। जो मांगेगा उसे परमेश्वर देगा। பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல கேட்கும்போது बच्चे जब अपने पालक से मांगते हैं, சமாளிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, சமாளிப்போம்னு சொல்லக்கூடாது, कैसे भी संभालेंगे करके नहीं कहना है। கையேந்தி வாங்கி தாரேன்னு சொல்லக்கூடாது, ये नहीं कहना चाहिए कि उधारी कड़ा मांग वांगी कर तारा नहीं दूंगा, बोला कुड़ा। उधारी मांग कर खरीद के दूंगा करके नहीं என்னை कहना அழைத்த है। ஒரு தேவன் இருக்கிறார், मुझे बुलाया हुआ एक परमेश्वर है, அவர் உனக்கு தருவார், वो तुमको देगा, அந்த தெய்வம் வாய்க்கப்படுவார் यही परमेश्वर आपको देगा। என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டான் பாத்தீங்களா? विश्वास को कबूल किया, அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார்। उसे ही परमेश्वर ने பரலோகம் குனிஞ்சு பார்க்கிற இடம், स्वर्ग झुक कर உன் देखने குடும்பத்துல वाली நிறைய स्थान। குறை இருக்கு, तेरे परिवार में क्या உன் कमियां வாழ்க்கையில சில हैं? குறைகள் இருக்கு, तेरे जीवन में कई உன் कमियां தொழில हैं। வியாபாரத்துல குறை இருக்கு, तेरे व्यापार में कमियां हैं, உனக்கு தேவைகள் இருக்கு, तेरे जरूरतें உன் हैं, பிள்ளைகளின் எதிர்கால தேவைகள் இருக்கு, तेरे बच्चों की भविष्य படிக்கிற की பிள்ளைகளுடைய जरूरत தேவைகள் है, இருக்கு, पढ़ाई लिखाई की உன் जरूरत குடும்பத்தின் है, தேவைகள் இருக்கு। तेरे परिवार में जरूरत है, உன்னோடு கத்தர் இருப்பாரானால், लेकिन तेरे साथ यदि கர்த்தருடைய परमेश्वर அழைப்பு हो, உன்மேல் இருக்குமானால், परमेश्वर की बुलावा तेरे தேவனுடைய ऊपर हो, ஆவியின் அபிஷேகம் உன்மேல் परमेश्वर की இருக்குமானால், पवित्र आत्मा का अभिषेक हो, கத்தர் பார்த்துக் கொள்வார்। परमेश्वर सब कुछ देख लेगा। நீ விசுவாசத்தை அறிக்கையிடு, अपने विश्वास को कबूल करो। எந்த தேவனை நம்பி இருக்கியோ क्या जिस परमेश्वर पर அந்த भरोसा தேவன் रखे மேல் உள்ள हो, நம்பிக்கை அறிக்கையிடு। उसी परमेश्वर पर भरोसा रखो, ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு तुम போவதில்லை। कभी लज्जित नहीं होंगे। ரெண்டு பேரும் மேல போனாங்க, 2 जन ऊपर गए, அங்க போன பிறகு वहां पर जाने के बाद பெரிய பெரிய கல்லுகளை உருட்டி உருட்டி கொண்டாந்து வச்சாங்க। बड़े बड़े पत्थर लाकर रख दिए। அவன் தலையில இருந்த கட்டையை இறக்கி வச்சு அந்த கட்டையை எடுத்து கொடுக்குறேன் அம்மையை। अपने सिर पर जो लकड़ा रखा था उसे नीचे उतार कर एक एक लकड़ा दे देना था। தரிசனத்தின்படி அவனைத்தான் எரிக்கணும்। दर्शन के अनुसार उसी को जलाना இப்ப था। கல்லுகளை அடிக்க அதுக்கு மேல விறகுகளை கொண்டாந்து अभी வைக்கணும்। पत्थर रखा, लकड़ी रखा, सब कुछ रख के वेदी तैयार कर दिया। எல்லாம் அடிக்க முடிஞ்ச உடனே புள்ளைய வச்சு பிடிச்சான், புள்ளைய பிடி ஐசக்கையே பிடிச்சான், सब कुछ होने के बाद आइसक को पकड़ा, கையை கட்டினான், ईसा का हाथ बांधा, படுக்க வச்சான், उसको सुलाया, காலை கட்டினான், उसका हाथ पैर बांधा, நெருப்பு சட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டான், आग की मशालाई को बाजू में रख दिया, கத்தியை எடுக்க கையை
छुरी को उठाया हाथ में, கத்திக்கிட்ட கை போறதுக்கு முன்னாடியே கத்தர் பேச ஆரம்பிச்சார். जैसे उसने उठाया उतने में परमेश्वर की वाणी தரிசனம் பெற்றவன் ஆபிரகாம். कि हे मेरे प्रिय पुत्र अब्राहम, குடும்பத்தில் ஒரு இழப்பு வருமானால், जब परिवार में कोई खो ஒரு जाते நஷ்டம் हैं, வருமானால், कोई एक नष्ट आता है, ஒரு கஷ்டத்துக்குள்ள நீ மாட்டுவாயானால், जब तुम एक कष्ट में फंसते हो, ஒரு சிக்கலான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்வாயானால், एक विपत्ति परिस्थिति में फंसते हो, உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். तुझे बुलाया हुआ परमेश्वर तुम्हारा हाथ நிச்சயமாகவே नहीं கத்தர் அந்த छोड़ेगा। இடத்துல இறங்குவார். निश्चय परमेश्वर उस स्थान அந்த पर சிக்கல்ல இருந்து வெளியே उतरेगा, கொண்டு வருவார். उस बंधन से बाहर கத்தில लाएगा। கை வைக்கும் பொழுதே கத்தர் பேச चूरी ஆரம்பித்தார். में हाथ लगाने से पहले परमेश्वर, ஆபிரகாமே ஆபிரகாமே, हे अब्राहम अब्राहम, கொஞ்சம் தாமதிச்சாலும் கத்தி எடுத்து வெட்டிடுவான். यदि थोड़ा देरी हो जाए तो उठाकर मार डालेगा। அதுதான் அவனுடைய தரிசனம். वही उसका दर्शन था। இறைவன் 25 வருஷங்களாக காத்திருந்தான். 25 साल से இறைவனுக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்தான். परमेश्वर के लिए 25 साल इंतजार किया। 25வது வயசிலே சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம். जो 26वां साल में वादा पूरा हुआ। 25 வருட காலம் தவமிருந்து பெத்தான். 25 साल उसके लिए तत्व कर कर उसके पैदा जन्म किया। அதனால பல அவமானங்கள் நிந்தைகள்லாம் அவன் சகிச்சான். कई निंदा और अपमान उठाया। இது போல சூழல்கள் வரும். ऐसी भी परिस्थिति आपको सामना करना கர்த்தரே உனக்கு पड़ेगा। கொடுத்திருப்பார். परमेश्वर ही आपको देगा, கர்த்தரே உனக்கு வாய்க்க பண்ணிருப்பார். परमेश्वर ही आपको दिया रहेगा। இதுல எதை ஆண்டவர் கேக்குறாரு? परमेश्वर आपसे क्या मांगता है? அத ஒப்பு கொடுக்கிற தரிசனம் தான் மோரியாமலை தரிசனம். समर्पण करने का दर्शन जो मोरिया पहाड़ पर हुआ था। கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, உழைச்சு சம்பாரிச்சது, मैंने कमाया, मैंने मेहनत करके कमाया, சொல்லணும்னா சொல்லலாம். ऐसा भी हम कह सकते हैं। ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். लेकिन ये समर्पण करने का समय है। ஆபிரகாமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்தணும். अब्राहम को कई जातियों का पिता बनाना ஒரு है, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, केवल कुछ नियुक्त लोगों के लिए नहीं, முழு உலக மனித சமுதாயத்திற்கு पूरे विश्व के लोगों के அவனை लिए உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய उसे தரிசனம். उन्नति करना है, परमेश्वर का दर्शन। அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக वो दर्शन को पूरा करने के लिए ஆண்டவரே கொடுத்ததை ஆண்டவரே கேட்பார். परमेश्वर ने जो दिया उसी को परमेश्वर நீ எதை मांगेगा। கொடுக்கணும்? तुम्हें क्या देना है? ஆட்டை கொடுக்கலாம், மாட்டை கொடுக்கலாம். भेड़ दे सकते हो, गाय இந்த दे உலகத்துல सकते வேற हो, எதையாவது ஆண்டவர் கேட்டார்னா கொடுத்துடலாம். दुनिया में क्या भी मांगो तो दे सकोगे। அடுத்த ஜெனரேஷன் குல விளக்கு ஈசாக்கு. अगला वंश, अगला जन्म उत्पन्न किया हुआ ईसा को मांगा। ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தா போதாது. परमेश्वर को खुद को समर्पण करना काफी உன் नहीं। உடையவைகளும் உனக்குரியவைகளும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். तुम्हारा जो भी है सब परमेश्वर को समर्पण किया जाना है। அந்த இடத்துக்கு எப்ப வர்றியோ அதுதான் மோரியாமலை தரிசனம். जिस समय उस स्थान पर पहुंचोगे वही मोरिया पहाड़ का दर्शन। ஆபிரகாமுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருந்த. अब्राहम को परमेश्वर ने वही दर्शन दिया था। அப்ப மலைக்கு மேல போய் मोरिया पहाड़ पर चला गया। எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு கத்தி எடுக்க போற நேரத்துல கத்தர் பேசி, सब कुछ बाजू में रखकर जब अपना छुरी उठाने ஆபிரகாமே गया, ஆபிரகாமே परमेश्वर பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, ए अब्राहम अब्राहम अपने पुत्र पर हाथ न लगा। நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று अब मैं அறிந்து जानता हूं तू परमेश्वर का भय मानता है। சர்டிபிகேட் கிடைக்கும்யா. एक प्रमाण मिलेगा। தேவனுடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு எனக்கு சர்டிபிகேட் தேவை. परमेश्वर की कलीसिया के अंदर आए हुए आप लोग को प्रमाण मिलना है। விசுவாச வாழ்க்கைக்கு சர்டிபிகேட் தேவை. विश्वास जीवन का प्रमाण मिलना जरूरी है। ஆராதனை வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் சான்றிதழ் தேவை. आराधना जीवन का एक प्रमाण पाना जरूरी है। இவ்வளவு காலம் நீ கடந்து வந்த அதெல்லாம் சர்டிபிகேட் கிடையாது. इतने दिन तुम गुजार दिए हो, इसका कोई प्रमाण नहीं है। இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று अब அறிந்திருக்கிறேன். मैं जानता हूं कि तुम परमेश्वर का भय मानते हो। சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தான். जिस जगह से आवाज आई புதரிலே उस दिशा சிக்கிக் की ओर கொண்டிருந்த ஒரு देखा। ஆட்டுக்கடாவை கண்டான். तुरंत उसने देखा कि वहां पर एक फंसा हुआ मेढ़ உடனே है। அவன் கடந்து போகிறான். वहां पर गया, புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா. फंसा हुआ मेढ़ को அந்த மோரியாமலை உச்சிக்கு எப்படி வந்தீங்க? उस मोरिया पहाड़ पर कैसा पहुंचे? வெள்ளாடு வந்துரும்லே, செம்மறியாடு வருமா? बकरी आ सकता है क्या? मेढ़ செம்மறியாடு आएगा? மந்தையோட தான் இருக்கும். मेढ़ तो केवल मेढ़ों के तनिया साथ वरादे। रहता है, अकेला नहीं आएगा। கத்தோலிக்க வேதத்தில் எழுதி இருக்கு, कैथलिक बाइबल में लिखा உலகத்தின் है பாவங்களை சுமந்திருக்கிற செம்மறி புரு. दुनिया के पापों को उठाने वाले एक मेमना। கத்தர் செம்மறியாட்டு மேய்ப்பரா இருக்கிறார். हमारा परमेश्वर मेमनाओं का चरवाहा है। இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு செம்மறியாட்டு குட்டி. वही हमारा परमेश्वर एक मेढ़ का बच्चा है। புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா, जाड़ी पर फंसा हुआ एक मेढ़, தனிமையாய் வந்த ஆட்டுக்கடா, जो योजना के अनुसार தம்மை लाया தாமே हुआ मेढ़, வெறுமையாக்கின ஒரு ஆட்டுக்கடா, अपने आप को खाली गणाया हुआ मेढ़, அடிமையின் ரூபம் எடுத்த ஒரு ஆட்டுக்கடா. अपने का रूप लिया हुआ मेढ़। தனக்கு தானே நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கெச்சமனை தேடுவதை சொல்லுகிறேன்.
वो कहता है मुझे किसे ढूंढ நசரேயனாகிய रहे இயேசுவை हो? தேடுகிறோம். क्या परमेश्वर यीशु मसीह को ढूंढ அப்படியானால் रहे हैं? சீடர்களை விட்டு விடுங்கள். वैसे हो तो चेलों को छोड़ दो. நான் தான் நீங்கள் தேடுகிற இயேசு. मैं ही ढूंढ रहा हूँ यीशु. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. मुझे कैद करो. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டி, अपने आप को समर्पण किया हुआ मेमना, உதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடா, झाड़ी में फंसा हुआ मेढ़े, அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து கொண்டு வந்து उस मेढ़ को पकड़ लाया. தன் மகனுக்கு பதிலாக अपने बेटे के बदले में தகன பலியிட்டார். उस पर होम बलि चढ़ा. பரலோகம் அவனுடைய விசுவாச அறிக்கையை கனப்படுத்தி स्वर्ग उसके विश्वास को स्वीकार लिया. அந்த மலை மேல ஏறி வரும்போது புள்ள கேட்டானே, उस पहाड़ पर चढ़ते समय बेटे ने ஆட்டுக்குட்டி पूछा, எங்கேன்னு கேட்டானே, मेढ़ कहाँ है करके நம்ம पूछा. அழைச்ச ஆண்டவர் கைவிட மாட்டாருடா. यदि आखिरी तक परमेश्वर நம்முடைய हमारा ஜெபத்தை हाथ नहीं கேட்கிற ஆண்டவர் छोड़ेगा, கைவிட மாட்டாருடா. हमारी प्रार्थना सुनने वाला நம்ம परमेश्वर குடும்பத்துல नहीं என்ன குறை छोड़ेगा. இருந்தாலும் அந்த குறையை हमारे நிறைவாக்குவார். परिवार में जो भी कमियां है सारी தேவைகளை कमियों को पूरा சந்திக்கிற करेगा. இடம் மோரியாமல. जरूरत को पूरा करने वाला स्थान मोरिया நீ நான் पहाड़. ஆராதிக்கிற தேவனை பற்றி ஒரு நல்ல தரிசனம் இருக்கணும். आप और मैं जो आराधना करते हैं उस परमेश्वर का अच्छा दर्शन मिले. சரியான இடத்துல சரியான நேரத்துல உன் தேவைகளை கத்த சந்திப்பார். ठीक जगह पर ठीक समय पर परमेश्वर तेरी जरूरतों को पूरा சகலத்தையும் करेगा. அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற सब தேவன். कुछ ठीक समय पर पूरा करने वाला हमारा परमेश्वर எல்லாரும் है. எழுந்திருப்போம். हम सब खड़े हो जाएंगे. நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करने वाले हैं. ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட தரிசனங்களில் ஒரு மூன்றை நாம் சிந்தித்திருக்கிறோம். परमेश्वर को दिया हुआ अब्राहम को दिया गया तीन दर्शन को हमने देखा ஒன்று है. கானானை பற்றிய தரிசனம், एक तो कनान के प्रति दर्शन, இரண்டாவது சந்ததிகளை பற்றிய தரிசனம், दूसरा वंश के प्रति दर्शन, மூன்றாவது தேவைகளை சந்திக்கிறார் என்ற தரிசனம். तीसरा परमेश्वर अपनी जरूरतों को पूरा करता है इसका दर्शन. இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள், इस मंडली में भाग लिए हुए परमेश्वर के लोग, உங்கள் மனதை திறந்து இந்த தரிசனத்தை உள்ளே வைக்க வேண்டும். आप लोग अपना मन खोलकर इस दर्शन को अंदर रख लीजिए. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? क्या सूखी हुई हड्डियां फिर से நீ जीवन தீர்க்கதரிசனம் पाएगी? சொல்லுடா. भविष्यवाणी बोलो. நான் என் ஆவியை இறங்க பண்ணுவேன். मैं अपनी आत्मा तुझ पर उंडेलूंगा. என் ஜீவன் இறங்கி வரும். मेरा जीवन तुझ पर उतर आएगा. எலும்புகளைப் போல இருக்கிறவர்கள் ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்படுத்தப்படுவார்கள். जो हड्डियों के समान है वो एक दूसरे से जोड़े जाएंगे. அந்த எலும்புகளிலே தசைகள் உண்டாகும், उस हड्डियों में चमड़े होंगे, நரம்புகள் உண்டாகும். नस होंगे. என்னுடைய ஜீவன் அங்கே வைக்கப்படும். मेरा जीवन वहां पर दिया जाएगा. உயிரில்லாத இந்த எலும்புகள் உயிர் அடையும். निर्जीव हड्डियां जीवन पाएंगे. பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிறவர்கள் மேலே கொண்டு வரப்படுவார்கள். तराई में रहने वाले ऊपर ले आए இப்போ உள்ள जाएंगे. சூழ்நிலை அப்படி இருக்கும். अभी की परिस्थिति वैसा रहेगा. நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. तुम हड्डियों को देखकर भविष्यवाणी बोलो. பின்மாற்றத்திலிருந்து வருவாங்கன்னு உன்னால நம்ப முடியாட்டாலும் சொல்லு. भले तुम भरोसा नहीं रख सकते हो फिर भी बोलो. இவங்க ஜீவனை பெற்றவங்க ஒரு காலத்துல இப்ப ஜீவனை இழந்து போய் நிக்கிறாங்க. जीवन पाए हुए लोग जीवन को खो दिया है. எலும்புகளா இருக்காங்க, हड्डियां बन गए हैं. மாம்சத்தை இழந்து நிக்கிறாங்க, अपने शरीर को खो दिए நரம்புகளை हैं. இழந்து நிக்கிறாங்க. हड्डियों को खो दिया है. இவங்களுக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. अब तुम हड्डियों उन को देखकर वार्ते अनुपे, बोलो. अपने वचन को वार्ते अनुपे, भेजो. अपने वचन को செத்து போயிருக்கிற भेजो. விசுவாசம் உயிரடையும். विश्वास जो फिर செத்து से போயிருக்கிற जिलाएगा. பரிசுத்தம் உயிரடையும். बिगड़ा हुआ पवित्रता फिर से செத்து उठेगा. போயிருக்கிற ஐக்கியம் உயிரடையும். बिगड़ा हुआ सहभागिता उठेगा. தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. परमेश्वर का वचन आते பரிசுத்த रहेगा. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். पवित्र आत्मा जी அது उतर ஒரு பெரிய आएगा. சேனை போல எழும்ப ஆரம்பித்தது. बादल के समान அதே அற்புதத்தை கர்த்தர் இந்த முதல் நாளிலே செய்வார். எல்லாரும் வாயை திறப்போம். सब अपना मुंह யார் खोलिए. கண்ணை திறக்க வேண்டாம், வாயை कोई திறக்கணும். आंखें मत खोलिए, मुंह खोलिए, मुंह खोलिए. ஆண்டவரே அதே தரிசனம் இறங்கி வரட்டும். वही दर्शन परमेश्वर अर्रे को दे. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்குள்ளே வைக்கப்பட்ட அதே தரிசனம் पिता अब्राहम को दिया गया हुआ दर्शन அவருடைய சந்ததிகளாக இருக்கிற எங்களுக்குள்ள வைக்கப்படட்டும். उसके वंश हमारे अंदर भी रखा जाए. இந்த கானானை குறித்த தரிசனம் எங்களுக்கு வரட்டும். कनान के प्रति दर्शन हमको भी दिया சபையை குறித்த जाए. தரிசனம் எங்களுக்கு வரட்டும். कलीसिया के प्रति दर्शन मुझे भी दिया சந்ததிகளை जाए. குறித்த தரிசனம் வரட்டும். वंश के प्रति दर्शन मुझे இந்த भी दिया ஆத்ம ஆதாயத்தில் जाए. நாங்கள் மீண்டும் ஈடுபடணும். ज्ञान की कमाई का दर्शन मुझे भी दिखाई दे. ஜெபத்தை நிறுத்தி இருக்கிற நாங்க இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். प्रार्थना को रुकाया हुआ मैं आज से प्रार्थना करूं. தள்ளாடுகிற முழங்கால்களை மீண்டும் முடக்கணும். फिर से घुटना टिका दिया தளர்ந்த जाए. கைகளை மீண்டும் நாங்க உயர்த்தணும். फिर से गिराया हुआ हाथ को उठाए. ஆண்டவரே, இந்த மோரியாமல தரிசனம் வரட்டும். मोरिया पहाड़ का दर्शन मुझे मिले. என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகும். मेरे कर्जा की बोझ दूर हो जाए. மனுஷனால முடியாது சுவாமி, ये मनुष्य से नहीं எங்களால होगा. முடியாது சாமி, हमसे नहीं होगा. ஆனா உங்களால முடியுமே. लेकिन आपसे होगा. மோரியாமல தரிசனம் எங்களுக்குள்ள வைக்கிறேன். मोरिया पहाड़ का दर्शन हमारे अंदर இப்பொழுது रख दिया இப்பொழுது जाए. இந்த நேரத்தில் இறங்கி अभी வரட்டும். अभी से கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே வைப்பாராக. परमेश्वर की पवित्र आत्मा जी हमारे अंदर अभी रखे
करके நீங்க ஒன்று செய்யுங்க. आप एक काम कीजिए। ஆவியானவரே हे पवित्र आत्मा அங்க जी ஜீவனா இறங்கி வாரும். मेरे अंदर जीवन बनकर எங்களை उतर। உயிர்ப்பியோ. मुझे जिला दे। எங்கள் மனதில் அந்த தரிசனங்களை உறுதிப்படுத்தும். मेरे अंदर दर्शन को स्थिर करा दे। செத்து போய் கிடக்கிற தரிசனங்கள் உயிரடையட்டும். मरा हुआ दर्शन जीवन पाए। இப்பொழுதே अभी இப்பொழுதே अभी அந்த ஆவி இறங்க இறங்க आत्मा அந்த उतर கிருபை आते। இறங்க இறங்க अनुग्रह उतर நாங்கள் அந்த தரிசனத்தை உடையவர்களாய் மாறுவோமே. आते। उस दर्शन को पाएंगे। கேளுங்க கேளுங்க வாயை திறந்து கேளுங்க. मांगो, பரிசுத்தாவியே இறங்க இறங்க पवित्र அந்த आत्मा ஜீவ जी ஆவி उतर இறங்க आते। இறங்க जीवन की आत्मा செத்து उतरते उतरते கிடக்கிறதெல்லாம் உயிரடையும் मरा हुआ जीवन उठाएगा। உயிரடையும். जी पाएगा। பரிசுத்தாவியே இறங்கினாங்க उயிர் வரும். आत्मा जी उतरने पर जीवन पाओगे। Glory, hallelujah, 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 hallelujah. Ura bala bala bo shala bala bala bala. தெய்வனின் கண்களை Yala bala bo khala bala bala bala. Ura bala bala bo shala bala bala bala. Glory, धन्यवाद प्रभु जी, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो। पवित्र आत्मा जी, जीवन देने वाले पवित्र आत्मा जी। बला बला वो शरा बला बला। Glory, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो। हालेलुया हालेलुया, हालेलुया। पवित्र आत्मा जी, पवित्र आत्मा जी, चिल्लाने उतर आइए।
வந்திருக்கிறோம். परमेश्वर की सन्निधि में हम आए हैं. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார் ரட்சித்தார் என்ற நோக்கத்தை நாம் புரிந்து வாழ வேண்டும். परमेश्वर हमें क्यों बुलाया, किस लिए उद्धार किया और परमेश्वर क्यों हमें अभिषेक दिया, इसका मकसद जानना है. எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், परमेश्वर ने हमें क्यों बुलाया, சபையிலே கொண்டு சேர்த்தார் நம்முடைய ஆண்டவர். कलीसिया में हमें ला कर रखा है. தேவ சபையிலே கடந்து வருகிறவர்கள் कलीसिया में आने वाले வருகிறதும் போகிறவருமாக அல்ல, केवल आने जाने के लिए नहीं, சபையை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு உண்டாயிருக்கு. कलीसिया के प्रति एक दर्शन पाना है. சபை என்றால் என்ன, कलीसिया का मतलब क्या है, தேவன் உலாவுகிற இடம், परमेश्वर मंडराने वाला स्थान है. சபை என்றால் என்ன, कलीसिया का मतलब क्या है, தேவன் பேசுகிற ஒரு இடம், परमेश्वर जहाँ पर बातें करता है. சபையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். पवित्र आत्मा जी कलीसिया में हर एक को विवेकित करता சபை है. என்பது ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிற இடம். कलीसिया में पवित्र आत्मा जी हर एक को सिखाता है. இந்த சபையிலே ஆவியானவர் உலாவுகிறார். इस कलीसिया में पवित्र आत्मा जी मंडराता சபையை है. குறித்த நல்ல தரிசனம் நமக்கு உண்டாகும். कलीसिया के प्रति हमें एक अच्छा दर्शन पाने के लिए கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக परमेश्वर हमारी मन की आंखों को खोल देने के தேவனுடைய பிள்ளைகள் लिए நாம் எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல தரிசனங்களை தருவாராக. आज के दिन में पर पवित्र आत्मा जी हमको अच्छा दर्शन दे. சந்ததி குறித்த ஒரு தரிசனம், वंश के प्रति दर्शन, சபைக்குள்ளே கொண்டு சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள், कलीसिया में लाए हुए परमेश्वर के लोग, கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிற हम मसीह को धारण किए हुए रहना है. ஆத்துமாக்களை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு வேணும். प्राण के प्रति दर्शन होना है. ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஒரு தரிசனம் வேணும். प्राण को जन्माने वाली एक दर्शन होना है. நம்மை குறித்து மட்டுமல்ல, केवल हमारे बारे में नहीं, ஆண்டவரை குறித்து சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய ஆத்தும பாரம் நமக்கு வேணும். परमेश्वर का सुसंदेश सुनाने वाला एक प्राण का बोझ हमारे अंदर हो. சுவிசேஷத்தை விதைத்து सुसंदेश को बोकर சுவிசேஷத்தின் பலனால் ஒரு சந்ததி ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்க கர்த்தருக்கு தரிசனம் தர வேண்டும். सुसंदेश के द्वारा एक प्राण को कमाने के लिए, एक वंश को जन्म देने के लिए परमेश्वर हमें सहायता करे. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆத்தும பாரம் தரும்படியாக परमेश्वर हमारे को एक प्राण का बोझ देने के लिए, ஆத்துமாக்களை குறித்த ஒரு தரிசனம் தரும்படியாக प्राण के प्रति बोझ देने के लिए, மனக்கண்களை ஆண்டவர் திறந்தருளும்படியாக हमारे मन की आंखों को परमेश्वर खोल देने के लिए பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஸ்தோத்திரம். நம்முடைய தரிசனத்தை விரிவாக்கக்கூடிய ஒரு நாள் இது. हमारे दर्शन को बढ़ाने का दिन है. மோரியா மலையின் தரிசனம், मोरिया पहाड़ की दर्शन. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. परमेश्वर हमारी मन की आंखें खोल दे. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதே हमारी प्राण आत्मा शरीर கர்த்தருக்கே சொந்தம் என்று परमेश्वर का ही है बोलकर நாம் ஒப்பு கொடுக்கிற ஒரு இடம் மோரியா. हम समर्पण करने का एक स्थान मोरिया. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை இன்னல்கள் எத்தனை கஷ்டங்கள் துக்கங்கள் வந்தாலே भले कितनी भी कष्ट आए, कितनी भी तकलीफ आए, தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிற காரியம் परमेश्वर हमारे द्वारा जो पूरा करना चाहता है, தேவனுடைய பிள்ளைகள் நம் மூலமாய் தடைபட்டு போக கூடாது. हमारे द्वारा रोका न जाए. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமென் என்று கீழ்ப்படிய परमेश्वर के वचन के लिए हाँ आमीन के रूप में आज्ञा पालन करने के கர்த்தர் लिए நமக்கு கீழ்ப்படிதல் உள்ள உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக परमेश्वर हमें आज्ञा पालन करने वाला मन देने के लिए, ஆண்டுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து வாழ ஒரு வாழ்க்கை தரும்படியாக उसकी इच्छा के लिए समर्पण करने वाली जीवन बिताने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. எல்லாரும் அப்படியே ஒரு பாடலை பாடுவோம். एक गीत गाएंगे. பாடலை பாடும்போது ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துங்கள். गीत गाते समय परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे. मेरे गुण की तूने सजा चाबुकी मार से, कुछ ना दिया मैंने, कुछ ना दिया बदले में प्यार के. मेरे गुनाह के लिए तूने सजा चाबुकी मार से, कुछ ना दिया मैंने, कुछ ना दिया बदले में प्यार के. ये क्या किया तूने, क्यों ये
चाबुक की मार से कुछ ना दिया मैंने, कुछ ना दिया बदले में प्यार के। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। मरते हुए माफ करके गया, जुल्म सितम मेरे लिए तूने खाई सजा, दुनिया की ठोकरें। मरते हुए माफ करके गया, जुल्म सितम मेरे लिए तूने खाई सजा, दुनिया की ठोकरें। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। मेरे गुनाह के लिए तूने सजा, चाबुक की मार से कुछ ना दिया मैंने, कुछ ना दिया बदले में प्यार के। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। मरते हुए माफ करके गया, जुल्म सितम मेरे लिए तूने खाई सजा, दुनिया की ठोकरें। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। ये क्या किया तूने, क्यों ये किया, जाने के तूने ये जीवन दिया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के लिए दिए हुए दान को ஆண்டவர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக परमेश्वर ने हमसे बातें किया हुआ हर एक वचन के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। சபையை குறித்த நல்ல ஒரு தரிசனம், कलीसिया के प्रति एक अच्छा दर्शन, ஆத்துமாக்களை குறித்த ஒரு நல்ல தரிசனம், प्राणों के प्रति अच्छा दर्शन, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒப்பு கொடுத்தலின் தரிசனம், परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए समर्पण करने वाली दर्शन। இவைகளை காணும்படியா என்னுடைய கண்களை திறந்து इन सब कुछ देखने के लिए हमारी आंखों को परमेश्वर खोल दे। தரிசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்து उस दर्शन को हम अपने मन में बसा कर रखेंगे தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்க நாம் ஓடும்படியா और उस दर्शन को पूरा होने के लिए दौड़ते रहेंगे। கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பு. परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। மாறனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பு. यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी ஸ்தோத்திரிப்பு. को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். धन्यवाद प्रभु परमेश्वर। हमको धन्यवाद करते प्रभु जी। अब तक परमेश्वर आपके वचनों को सुनने के लिए परमेश्वर आपने सहायता किया प्रभु, आपको धन्यवाद परमेश्वर। अब्राहम को दिखाया हुआ 3 दर्शनों के बारे में
परमेश्वर इस समय प्रभु जी ध्यान करने के लिए अपनी सहायता किया प्रभु। परमेश्वर जैसा दर्शन अब्राहम को आपने दिखलाया प्रभु जी, उसी प्रकार परमेश्वर दर्शन देखने वाले संतान हम भी बनने के लिए प्रभु परमेश्वर आप हमारी सहायता कीजिए प्रभु जी। वंश के प्रति दर्शन पाने के लिए प्रभु जी हमारे मन की आंखों को खोल दीजिए प्रभु जी। हमारे को प्रभु जी परमेश्वर बी बोकर उसके प्रतिफल परमेश्वर आप जो देते हो उस वंश को परमेश्वर हमें देखना है प्रभु जी। आने वाले दिनों में परमेश्वर इस वंश को प्राप्त करने वाली एक अच्छा दर्शन अरे कोई पाने के लिए सहायता कीजिए प्रभु जी। परमेश्वर उस दर्शन को केवल देखने वाले नहीं प्रभु, परमेश्वर उसके अनुसार हम अपने आप को समर्पण करने वाला परमेश्वर एक मोरिया पहाड़ का अनुभव उसका दर्शन परमेश्वर हमारे अंदर भी होने के लिए सब कुछ परमेश्वर अपने पहाड़ पर देख लेगा। एक अच्छा विश्वास हमारे हरेक मन में होने के लिए प्रभु परमेश्वर आप सहायता कीजिए प्रभु। हमारे को एक दर्शन पाए हुए व्यक्ति बनाइए प्रभु परमेश्वर। दर्शन पाया हुआ व्यक्ति निडर रहते हुए परमेश्वर आपके रास्ते में परमेश्वर आप जिस रास्ते में चलाते हो उस रास्ते में आनंदित होकर विश्वास के साथ निडर होकर परमेश्वर इनाम को पाने की आशा में दौड़ते रहने के लिए प्रभु परमेश्वर हमारी सहायता कीजिए। परमेश्वर हमारे जीवन में जो भी कमियां हैं, जो भी परमेश्वर गलतियां हैं, जो भी परमेश्वर पाप है प्रभु, इन सबको परमेश्वर आप क्षमा करके हमें शुद्ध कीजिए प्रभु। हमें परमेश्वर आप क्षमा कीजिए प्रभु। परमेश्वर अपने लहू के द्वारा आज के दिन इस विशेष दिन में आपके लहू के द्वारा हर एक को शुद्ध कीजिए प्रभु जी। हर एक की परमेश्वर पापों से आप माफ करके हर एक को छुटकारा दीजिए प्रभु जी। प्रार्थना में आगे बढ़े, विश्वास में आगे बढ़े, बाइबल की वचन को ध्यान करने में आगे बढ़े, आत्मिक जीवन में आगे बढ़ते जाए प्रभु जी। पूरी तरह से आपके हाथ में समर्पण करते हैं। आप जो हमारे बीच में करना चाहते हो आपके नाम की महिमा के लिए हर एक को पूरा कीजिए। केवल आपकी इच्छा पूरा हो जाए। सारी आदर महिमा आप ही को देते हैं। यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் से सागर भाग मरवादे। आमीन। हालेलुया 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 हालेलुया। कर्तर स्तोत्रम, कर्तर ले आशीर्वाद पर परमेश्वर की धन्यवाद हो। परमेश्वर आपको आशीष करें।